அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நம்ம அறிவியல் தலைப்பு சொல்லியிருப்போம் சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி சரிங்களா? நம்ம அடுத்த மாதம் இந்த 13ஆம் தேதி தேர்வை வெற்றிகரமா எழுதி முடிச்சுட்டு சிறப்பா எழுதிட்டு நம்மளோட வெற்றிக்கான அடுத்த படிநிலையில நம்ம தயாரிச்சுக்கிருப்போம். இந்த நேரத்துல நம்ம ஒரே ஒரு தாட்லாம் மனசுல வச்சுக்கணும். நம்மளோட சிந்தனை வலுவா இருந்துச்சுன்னா நம்மளோட செயல் வெற்றி அடையும். இதே ஒரே ஒண்ணு தாரக மந்திரமா வச்சுக்கணும். நம்மளோட சிந்தனை வலுவா இருந்துச்சுன்னா நம்மளோட செயல் வெற்றி அடையும். அதாவது நம்ம மனசுதான். மனம் நினைச்சா மழைய கூட புரட்டலாம், நினைக்கலாட்டி ஜஸ்ட் இந்த புத்தகத்தோட பேப்பரை கூட நம்மளால திருப்ப முடியாது சரிங்களா? மனம் நினைச்சா மழைய கூட புரட்டலாம், நினைக்கலன்னா புத்தகத்தை கூட நம்மளால புரட்ட முடியாது. அதனால நம்ம சிந்தனை வெற்றி அடையணும். சிந்தனை வலுவா இருந்தாதான் நம்மளுக்கு செயல் வெற்றி அடையும் அப்படின்ற இந்த ஒரு அழகான கருத்தோட இன்னைக்கு வகுப்பை நம்ம தொடங்குவோம். இப்போ எல்லாத்துக்கும் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா தானே இருக்கு? இப்போ இன்னைக்கு நம்ம அறிவியல் தலைப்பு போட்டிருந்தோம். அப்ப அறிவியல் தலைப்புல நம்மளுக்கு பாட பகுதிகள் நிறைய இருக்கும். ஆனா நம்மளுக்கு கேட்கிற வினாக்கள் 5 தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுல பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜின்னு நிறைய பாடங்கள் இருக்கு அறிவியல் பொறுத்தவரையில. ஆனா வினாக்கள் நம்மளுக்கு 5 மதிப்பெண்கள் தான் கேட்கறதுனால நம்ம ஒவ்வொரு புத்தகமா எடுத்து புரட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இடம்பெறும். அந்த அளவு நம்ம டெப்தா போய் பார்க்க தேவையில்லை சரிங்களா? அறிவியல்ல அந்த அளவு உள்ள போக தேவையில்லை. இந்த கடந்த 2024ல எந்த வகையான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு, இப்போ எந்தெந்த போர்ஷன்ல அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா எந்த பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அலசல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பகுதிகளை மட்டும் நம்ம சிறப்பா கான்சன்ட்ரேட் பண்ணி பாத்துரலாம் சரிங்களா? இப்போ நம்ம பயாலஜி பகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்னி, ஜுவாலஜில அந்த பாட்னில அந்த செல்லாம் அந்த மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகள்ல இருந்து நம்மளுக்கு வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. அதே போல ரத்தம் அதுல இருந்து இடம்பெற்றிருக்கு. அதே போல இதயம் அந்த பகுதியில, அந்த தமனி, சிறையில, அது போல முக்கியமா நோய்கள்ல இருந்து நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி வினாக்கள் தெரிய வருது இல்லைங்களா? அப்ப அந்த பகுதிகளை நம்ம கூடுதல் சிறப்பு கொண்டு கவனமா நம்ம படிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம அட்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கடந்த ஆண்டுல எந்த மாதிரி வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இந்த வகுப்புல நம்ம கேள்விகள் இடம்பெறும். முக்கியமா நம்ம 10ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இந்த பாடத்தை கொஞ்சம் ஓரளவு நம்ம பார்த்தோம்னாலே அந்த 5 வினாக்களுக்கு ஒரு 3 வினாக்கள் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பயாலஜி பகுதிகள்ல உங்களுக்கு 2ல இருந்து 3 வினாக்கள் தான் வருது சரிங்களா? அதனால இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் நம்ம ஒரு பாத்துக்கலாம். இப்ப இதுலயே நிறைய பேரு சயின்ஸ் மேஜர் இருப்பீங்க. அவங்களுக்கு ஈஸியாவே ஒரு 2 மார்க் போட்டுருவாங்க. அவங்களோட படிச்ச விஷயங்களை வச்சு ஒரு 5 மதிப்பெண்களுக்கு ஒரு 2, 3 மதிப்பெண்கள் அவங்க ஈஸியா நிறைய பேர் பிசிக்ஸ் மேஜர் இருப்பீங்க, கெமிஸ்ட்ரி மேஜர் இருப்பீங்க, அதே போல ஜுவாலஜி அந்த மாதிரி மேஜர்ஸ் கொஞ்சம் ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா மித்த பகுதியில இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம் சரிங்களா? இப்ப நம்ம கடந்த ஆண்டுல என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாத்துக்கலாம். இப்போ ரத்தத்துல இருந்து கேள்விகள் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ரத்த வகைகளை முதல்ல கண்டுபிடிச்சவர்னா யாரு? அவர் எந்த வகையான ரத்த பிரிவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு? ABO இந்த ரத்த வகையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரு நிமிஷம். ரத்த வகையில 2 இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ செல் அப்படின்னா எந்த ரத்த வகையில சொல்றோம்? ஆர்பிசி மேம். ஆர்பிசில இருக்கும். அதுல என்ன சொல்றாங்க, எதனால அப்படி சொல்றாங்கன்னா அதுல உட்கரு ஆர்பிசில உட்கரு இருக்குமா இருக்காதா? உட்கரு இல்ல மேம். உட்கரு அற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆர்பிசியோட சிறப்பு அப்படின்னா இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? ஹீமோகுளோபின் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அது ஆக்சிஜன் படகு அப்படின்னு சொல்றோம். அதுல ஹீமோகுளோபின் இருக்கு அப்படின்னு. அப்ப இது எத்தனை நாட்கள் இருக்கும்? 120 நாட்கள் தான். 120 நாட்கள் ஆண்கள்ல இருக்கும், பெண்கள்ல 110 நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இது வந்து ஆக்சிஜனை கடத்துறதுனாலதான் இது வந்து ஆக்சிஜன் படகு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க வந்து உருவாகுது? ஆர்பிசி எலும்பு மஞ்சை மேம். எலும்பு மஞ்சையில உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அழியிற இடம் நிணநீர் முடிச்சுக்கலாம் மேம். கல்லீரல்லையும் மண்ணீரல்லையும் அழியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வட்ட வடிவத்துல இருபுறமும் உட்குழிந்து காணப்படுறது ஆர்பிசி. இவ்வளவுதான் ஆர்பிசில. சரிங்களா? இதுல இருந்து நமக்கு கேள்விகள் இடம்பெறுது. ஆர்பிசி, டபிள்யூபிசி, அந்த ரத்த தட்டுக்கள், பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாக்குறோம். அவ்வளவுதான் இந்த பகுதியில இருந்து இடம்பெறுது. இது நம்ம ஜஸ்ட் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரிங்களா? இதே போல ரத்த தட்டுக்கள் வந்து எத்தனை நாட்கள் வந்து இருக்கும் உயிரோட? ரத்த தட்டுக்கள் மேம் 2 to 3 வாரங்கள். 5ல இருந்து 9 நாட்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே போல டபிள்யூபிசி சொல்லுங்க. ரத்த வெள்ளை அணுக்கள் 30 நாட்களா மேம்? 2 to 3 வாரங்கள் மேம். 2 to 3 வாரங்கள் மேம். 28 நாட்கள். சரிங்களா? 4 வாரம் வந்து உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எத்தனை வகைகள் டபிள்யூபிசில இருக்கு? ரத்த வெள்ளை அணுக்கள் பாத்தீங்கன்னா அதுல வகைகள் வந்து நம்மளுக்கு இடம்பெறும். இதுல எத்தனை வகைகள் இருக்கும்? 5 மேம். லியூக்கோசைட், லிம்போசைட், நோடோசைட், நியூட்ரோபில், லியூக்கோசைட், நியூட்ரோபில், பேசோபில், லிம்போசைட் இதெல்லாம் வந்து இருக்கும். இதுல பொதுவானது அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்லலாம்? நியூட்ரோபில்ன்றது பொதுவானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த நகரும் தன்மையுடைய டபிள்யூபிசி அப்படின்னா எதை சொல்லுவோங்க? அலர்ஜி இப்ப வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த வகையான டபிள்யூபிசி வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. மேம். ஈசினோஃபில். அப்போ ஈசினோஃபில் அப்படின்னா அலர்ஜிக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்ப ஏதோ ஒரு சம்திங் ஏதோ அலர்ஜியோ புண்ணோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஈ வந்து உட்காருமா? சோ ஈசினோஃபில் அப்படி. அலர்ஜினா ஈசினோஃபில் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. இதே ரத்த குழாயில ரத்த முறைதல தடுக்கிறதுக்கு எந்த இது யூஸ் பண்றாங்க? நம்ம இப்போ டபிள்யூபிசி தான் பாக்குறோம். அந்த வகைகள்ல ஒண்ணு சொல்லுங்க. ரத்த குழாயில ரத்த முறைதல தடுக்கிறதுக்கு எது யூஸ் பண்றாங்க? எது வருது? எந்த டபிள்யூபிசி? பேஸ்னோஃபில் அப்படின்றது வருது. சரிங்களா? பேஸ்னோஃபில் இது வந்து 0.1% மிக குறைந்த அளவுல தான் வந்து காணப்படுது ரத்தத்துல அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே அந்த டபிள்யூபிசில மிக பெரியதுன்னு எது சொல்லலாம்? லிம்போசைட் மேம். நியூட்ரோபில் அதாவது 60ல இருந்து 70% காணப்படும். அது வந்து சதவீதத்துல அதிகமானது. சதவீதத்துல குறைவானதுன்னா பேஸ்னோஃபில் பாக்குறோம். இதுல இருக்கிறதுலே சின்னதுன்னா லிம்போசைட் தான். ரத்த வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசில மிகச்சிறியதுன்னா லிம்போசைட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ரத்த குழாயில ரத்தம் உறைஞ்சுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ரத்த குழாயில ரத்தம் உறைஞ்சுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கிறோம்? த்ரோம்போசிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ரத்த குழாயில ரத்தம் உறைதல வந்து த்ரோம்போசிஸ். அதை தடுக்கிறது தான் எந்த வேலை பார்க்கும்னு சொன்னோம்? டபிள்யூபிசி. டபிள்யூபிசில பேஸ்னோஃபில் அப்படின்றது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம். சரி, ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாச்சுன்னா அதை என்ன சொல்றோம்? அதை என்ன நோய்னு சொல்றோம்? அதை குறைவாச்சுன்னா என்ன நோய்னு சொல்றோம்? லியூகோபோவியா, மேம். ரத்த வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அது லூக்கோசைட்டோசிஸ் மேம். இதுவே ரத்த வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சுன்னா அது லூக்கோபீனியா மேம். புது பேர்ல சொல்றீங்க. அதிகரிச்சுன்னா என்னன்னு சொல்லுங்க.
ரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துச்சுன்னா அது லியூகோசைட்டோசிஸ். லூகோமியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையும். ஓகே. ரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை குறைதல் வந்துட்டு லியூகோபினியா. யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதே ஆர்பிசில சொல்லுங்க. ரத்த சிவப்பணுக்களின் என்ன? மேம் ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சுன்னா அனிமியா. அனிமியா. கூடுச்சுன்னா தெரியலையே மேம். கூடுச்சுன்னா பாலிசைத்தீனியா. சரிங்களா? அப்ப ஆர்பிசி கவுண்ட் அதிகரிச்சுச்சுன்னா பாலிசைத்தீனியா, குறைஞ்சிச்சுன்னா அனிமியா. தான் அனிமிக் நோய் வந்து சொல்லுவாங்க. இப்ப அனிமிக்னா என்னது? இப்ப நம்மளுக்கு ஆர்பிசினால என்னன்னு பார்த்தோம், ஆக்சிஜன் சப்ளை. அப்போ உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு வருது. அப்ப அதோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா ஆக்சிஜனோட அளவு வந்து குறைஞ்சிடும். ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு உடல் வந்து டயர்ட் ஆகும். அப்புறம் ரொம்ப சோர்வா இருப்பாங்க, தூக்கமா வரும். அந்த எதிர்ப்பு சக்திகள்லாம் இல்லாம வந்து இருப்பாங்க. அதுதான் அனிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்க்கவே வெள்ளேன்னு இருப்பாங்க. அந்த ரத்தம் இல்லாம இருந்துச்சுன்னா முகம் வெளிரி காணப்படும் சொல்லுவாங்களே, அந்த போல இருப்பாங்க. சரிங்களா? அனிமிக் இருக்கவங்க. அப்போ அது ஆர்பிசியோட எண்ணிக்கை குறைஞ்சனாலதான் அந்த அனீமியா வந்து நோய் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நோய் கிருமி இருக்குல்ல, அந்த நோய் கிருமிகளை சண்டை போறதுன்னா இந்த ரத்த வகையில எந்த ரத்த வகை? WBC. இப்ப அதுதான் உடல்ல போற நோய் கிருமிகளோட எதிர்த்து அது வந்து போராடும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெமரேஸ் அப்படின்னா என்னது? ஹெமரேஸ் அப்படின்னா ஹெமரேஸ்னா ரத்த கட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரத்த கட்டியை தான் நம்ம ஹெமரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ ரத்த வகை நம்ம பார்த்தோம். அதுல யாரு வந்து எல்லாருக்கும் ரத்தம் கொடுக்கலாம்? டோனர்னா யாரு? உலக கொடையாளினா எந்த ரத்த வகை? இந்த 2 கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. டோனர் யூனிவர்சல் அக்செப்டர். மேம் ஓ வந்து யுனிவர்சல் டோனர் மேம். ஓ தான் மேம் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. ஓ வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அப்ப ஓனா என்னது? உலக குருதி கொடையாளர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டோனர் அவங்கதான் எந்த ரத்த வகைக்காரங்களுக்கும் கொடுக்கலாம். அக்செப்டர்னா ஏபி மேம். ஏபி வந்து யார்கிட்ட இருந்து வேணா ரத்தத்தை வந்து வாங்கிக்கலாம். சரி, இதுல 3 இருக்கும், ஏ பி ஓன்னு. அப்ப ஏ வந்து யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது? ஓ ஏபி ஏ கிட்ட பி கிட்ட வாங்க முடியாதா மேம்? ஏ வந்து வாங்க முடியாது. அப்ப ஏ வந்து பி கிட்ட இருந்து மட்டும் வாங்க முடியாது. அப்ப யார்கிட்ட இருந்தா ஏ வாங்கிக்கலாம்? ஏட்ட வாங்கிக்கலாம் மேம். ஏபி கிட்ட வாங்கிக்கலாம் மேம். ஓ கிட்ட வாங்கிக்கலாம் மேம். ஏட்ட வாங்க முடியாது மேம். பி கிட்ட மட்டும் தான் வாங்க முடியாது. ஆன்டி பி ஏபி கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். ஏ வந்து பி கிட்ட இருக்கவங்க மட்டும் தான் ரத்தம் வாங்க முடியாது. அதே போல பின்றவங்க யார்கிட்ட இருந்து மட்டும் வாங்க முடியாது? ஏ கிட்ட மட்டும் வாங்க முடியாது மேம். பி வந்து ஆன்டி பி. ஏ கிட்ட மட்டும் தான் பி வாங்க மாட்டாங்க. ஓன்றது ஓ எல்லாருக்கும் கொடுக்கலாம் மேம். அம்மாரி ஓன்றவங்க ஓங்கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். யார்கிட்டயும் வாங்க முடியாது. ஓட்ட மட்டும் தான் வாங்க முடியும். ஓ வந்து யாருக்கு எதிரான்னு கேக்குறேன். யார்கிட்ட வாங்க முடியாது? யார்கிட்ட இருந்துமே வாங்க முடியாது மேம். ஓ கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். ஏ கிட்டே வாங்க முடியாது, பி கிட்டே வாங்க முடியாது. இந்த இதுதான் வந்து ரத்த வகையிலே நம்ம சொல்றது. ஃபர்ஸ்ட் 2 ஓன்றது என்னது? டோனர். எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஏன்னா அங்க வந்து ஆன்டிஜென்றது இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து நான் வச்சுக்கணும். ஆன்டிஜென் வந்து ஓல வந்து இல்ல. இதே வந்து என்ன பார்த்தோம்? ஓ பார்த்தோமா? ஏபி வந்து பார்த்தோம். ஏபில ஆன்டிபாடி வந்து இல்ல. சரிங்களா? அதனால அவங்க வந்து அந்த பிளாஸ்மா குரூப் சைடு போயிருவாங்க. அப்போ ஓ ஏபி. மேம் சொல்லுங்க சார். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடினா என்ன மேம்? அது ரொம்ப நாளா கன்ஃபியூஷனாவே இருக்கு, குழப்பிக்கிட்டே இருக்கு. ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன? ஆன்டிபாடினா என்னன்னா எதிர்ப்பு சார். அந்த ரத்தத்துல இருக்க எதிர்ப்பு பொருள் ஆன்டிபாடி. அப்ப அதுக்கு எதிர்த்து வந்து இருக்கும். அப்படி இந்த நோய் கிருமிகள்லாம் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அந்த ஓகே மேம். ஏபில நோ ஆன்டிபாடி, அதனால அவங்க வந்து எல்லாத்த இருந்தும் வாங்கிக்குவாங்க. குருதி பெறுபவர், அந்த இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதைத்தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. குருதி பெறுபவர் யாரு, உலக குருதி கொடையாளர் யாரு அப்படின்னு சொல்லி. கொடையாளர்னா ஓ, குருதி எஸ் மேம். பெறுபவர் பி. யாரு யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது, அது மட்டும் நம்ம வந்து பாத்துட்டோம். அவ்வளவுதான். இப்ப ஏ வந்து பி இருந்து மட்டும் வாங்க முடியாது, பி வந்து ஏ இருந்து மட்டும் வாங்க முடியாது, ஓ வந்து ஏ இருந்து வாங்க முடியாது, பி இருப்ப ஆன்டி ஏ பி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். வேற ரத்தத்துல வந்து பார்த்தோம்னா ரத்த சுழற்சியை வஸ்து கண்டுபிடிச்சவர் யாரு? வில்லியம் ஹார்வி மேம். வில்லியம் ஹார்வி. ரத்த சுழற்சி. தான் ரத்த சுழற்சியை ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் வந்து நவீன உடற்செயலியலின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இப்போ பிளட்ல என்னென்ன வந்து வகை இருக்கு? செல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது தவிர்த்து அது மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா ரத்தத்துல? மேம் RH பாசிட்டிவ், RH நெகட்டிவ்னு பிளட் இருக்கு மேம். இல்ல சார், நான் ரத்த வகைகள்ல வந்து கேக்குறேன். என்னென்ன வகைகள்? ரத்த செல்கள் வந்து ஒண்ணு இருக்கு, வேற என்னென்ன இருக்கு? பிளாஸ்மா இருக்கு, அதே போல நீர் இருக்கு, கனிமம் கரிமம் இதெல்லாமே இருக்கு. அப்புறம் சில அதர்ஸ் ஆக்கக்கூறுகள்னு சில வந்து இருக்கு. இதுதான் மெயின்லா ரத்தத்துல இருக்கிறது. இதுல பிளாஸ்மால என்னென்ன இருக்குன்னா, இந்த நான் சொன்னேன்ல அந்த பகுதிகள் ஃபுல்லாமே பிளாஸ்மாக்குள்ளதான் இருக்கும். புரோட்டீன், நீர், கனிமம், அந்த ஆக்கக்கூறுகள் எல்லாமே. மேம் அப்படி இல்ல மேம், பிளாஸ்மா மட்டும் 55% மேம். அதெல்லாம மீதி இருக்கக்கூடிய 45% தான் மேம் இந்த புரதம், குளுக்கோஸ், யூரியா, ஹார்மோன், தாதுப்புகள், வைட்டமின்கள் எல்லாம். இப்ப ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம், தெரியுது மேம், கேக்குது மேம். ரத்தம் வந்து திரவ நிலையில இருக்கிறதுக்கு எந்த பொருள் காரணம்? ஏன் ரத்தம் வந்து லிக்விடா இருக்கு? அதுல இருக்க பிளாஸ்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரத்தம் உறைதலுக்கு நம்மளுக்கு ரத்தத்துல இருக்க எந்த பகுதி பொருள் நம்மளுக்கு பயன்படுது ரத்தம் உறைதலுக்கு? பைபிரோஜன். பைபிரோஜன் தான் ரத்தம் உறைதலுக்கு நம்மளுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இங்கிலாந்துல ஒரு அரச குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு வந்து ரத்தம் உறையவே உறையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரத்தத்துல நீரை சமப்படுத்துறதுக்கு எந்த பகுதி பொருள் நமக்கு பயன்படுது? ரத்தத்துல இருக்க நீரை சமப்படுத்துவதற்கு ரத்தத்துல இருக்க நீரை சமப்படுத்துறதுக்கு ஆல்புமின் வந்து நம்மளுக்கு பயன்படுது. ஆல்புமின். அதே போல ரத்தத்துல நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கு குளோபுலின். குளோபுலின். இப்போ 3 விஷயம் பார்த்தோம். ரத்தம் திரவ நிலையில இருக்கிறதுக்கு பிளாஸ்மா, ரத்தம் உறைதலுக்கு பைபிரோஜன், அதே போல ரத்தத்துல நீரை சமப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஆல்புமின் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரத்தத்துல நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கு குளோபுலின். மியாசிஸ் பகுப்பு. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின். மியாசிஸ் பகுப்புல மறுசேர்க்கை நடைபெறும் நிலை. எந்த நிலையில மியாசிஸ் பகுப்புல மறுசேர்க்கை நடைபெறுது? முதல் நிலையா, இரண்டாம் நிலையா? இரண்டாம் நிலை மேம். மறுசேர்க்கை முதல் நடைபெறுது. மறுசேர்ச்சினா இந்த ரீகாம்பினேஷன், இவங்களோட சேருவாங்கன்னு சொல்லி பாப்போம்ல, அந்த ரீகாம்பினேஷன் முதல்ல. ஸ்கிரீன் ஷேர் ஆகுங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். இப்ப தெரியுதுங்களா? இப்போ நம்ம 2 வகையான செல் பகுப்பு பார்த்திருப்போம். என்னென்ன பார்ப்போம்? மியாசிஸ், மைட்டாசிஸ். மியாசிஸ், மைட்டாசிஸ் பார்ப்போம். மைட்டாசிஸ் எங்க நடக்கும், மியாசிஸ் எங்க நடக்கும்?
மைட்டாசிஸ் எந்த செல் வகையில நடக்கும், மியாசிஸ் எந்த செல் வகையில நடக்கும்? ஒன்னு மைட்டாசிஸ், மேம். ஹலோ மேம். ஸ்கிரீன் தெரியலங்களா? வீடியோ தெரியலையோ? எதுவுமே வரல மேம். ஒரு 5 நிமிஷமா எதுவுமே வரல மேம். ஸ்கிரீனும் தெரியலங்களா? எஸ் எதுவுமே மேம். தெரியல மேம். ஸ்கிரீனும் ஸ்கிரீன் தெரியல மேம். தெரியல மேம். நீங்க வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ஸ் தெரியுறீங்க. கேட்டுச்சுங்களா? வாய்ஸ் நல்லா கேக்குது மேம். எங்களுக்கு தெரியுறீங்க. அந்த பிடிஎஃப் போறேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஓபன் பண்ணீங்கல்ல மேம், அது தெரியல மேம். நீங்க எங்களுக்கு நல்லா தெரியுறீங்க, வாய்ஸும் நல்லா கேக்குது மேம். இப்ப நான் லாஸ்ட் எழுதுனது எப்படி உங்களுக்கு தெரியலையா? கொஞ்ச நேரம் பேசுனது எதுவுமே கேட்கல மேம். இல்ல, எழுதுன ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சுங்களா? எதுவுமே வரல மேம். ஒரு 5 நிமிஷமா எதுவுமே வரல மேம் எனக்கு. சரி. அப்ப நான் வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்ணேன்னா தெரிய மாட்டேங்குது போல. சரி, ஓகே. நான் அதுல இருந்து எழுதிட்டு இருந்தேன், நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சரி, ஓகே. நம்ம அப்படியே வந்து டிஸ்கஸ் மேம் பண்ணுவோம். மேம் இந்த மைட்டாசிஸ் எந்த செல்ல பிரியுதுன்னு கேட்டீங்கல்ல மேம். அதுல இருந்து கேட்கலைங்களாங்க சார்? அதுல இருந்து எதுவுமே கேட்கல மேம். வீடியோவும் வரல, எதுவுமே வரல மேம். சரிங்க சார், அப்ப நானா தனியா பேசிட்டு இருந்திருப்பேன் போல. சரி, ஓகே. மைட்டாசிஸ் வந்து எந்த செல் பகுப்புல வரும்? உடல செல்ல வருமா, இனப்பெருக்க செல்கள்ல வருமா? உடல செல். உடல செல்கள்ல வர்ற செல் பகுப்பு தான் மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு உடல செல்ல ஒரு 46 குரோமோசோம்கள் இருக்குமா? அப்போ அது வந்து தனித்தனியா ஃபுல்லா 46 பிரியும். அப்போ குரோமோசோம்களோட எண்ணிக்கை கடைசியில அந்த செல் பகுப்பு முடியும் போது எந்த மாற்றமுமே இருக்காது. சரிங்களா? அதை வந்து நம்ம மைட்டாசிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ உடல் செல்கள்ல அப்படியே இன்னொரு உயிர் வந்து தோன்றும். இதே வந்து மியாசிஸ் அப்படின்றது குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மியாசிஸ் செல் பகுப்போட இன்னொரு பெயர் என்னன்னா குன்றல் பகுப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த 46 குரோமோசோம்ல அது எப்படி பிரியும்னா 23 குரோமோசோமா பிரியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அடுத்த ஸ்டேஜ் அந்த 23 தனியா போயிரும். திரும்ப அதுக்குள்ள இருக்க 2 23 பிரிஞ்சுல அது தனித்தனியா போயிரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து தனித்தனியா ஆண்கிட்ட இருந்து 23, பெண்கிட்ட இருந்து 23 சேர்ந்து மொத்தம் ஒரு 46 குரோமோசோமா ஒரு உயிரினமா தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இப்படிதான் நம்மளுக்கு வந்து மியாசிஸ் செல் பிரிவுல நடக்குது. அது இனப்பெருக்க செல்கள்ல நடக்கும். சரிங்களா? இப்போ மைட்டாசிஸ்னா உடல் செல், மியாசிஸ்னா இனப்பெருக்க செல். இதுல இருந்தே ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப இருமய நிலைன்னா என்ன, ஒருமய நிலை எந்த செல் பகுப்புல நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருமய நிலைனா 2 செல் உருவாக்கும். சரிங்களா? அது வந்து எதுல நடக்கும் அப்படின்னா மைட்டாசிஸ் செல் பகுப்புல நடக்கும். இதே மியாசிஸ் அப்படின்னா அந்த இடத்துல 4 செல், இப்ப இந்த 23 உள்ள இருக்கதா பிரிஞ்சு போய் திரும்ப ஆண் இன செல்லோட சேர்ந்துச்சுன்னா இல்ல பெண் இன செல்களோட சேர்ந்துச்சுன்னா அது ஒரு உயிரினமா தோன்றும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல 4 செல் உருவாக்கும். ரொம்ப நம்ம டெப்தா தெரியலாட்டி ஒரு மேலோட்டமா இந்த அளவாவது நமக்கு இந்த செல் பகுப்புல தெரியணும். இல்ல, இது மட்டும் பாத்துக்கோங்க. இது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ரத்தம் வகையில இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப இந்த செல் நம்ம இந்த குரோமோசோம பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லுங்கக்கா. மியாசிஸ் ஒருமய நிலையா மேம்? ஆமாங்கக்கா. மியாசிஸ்னா ஒரு மையம், மைட்டாசிஸ்னா இருமயம். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, சடுதி மாற்றம் அப்படின்னா என்னது? சடுதி மாற்றம் அப்படின்னா ஜீன்கள் திடீர்னு பெருகிறது மேம். சடன் சேஞ்ச் ஆஃப் ஜீன், அதான் மேம் சடுதி மாற்றம் சொல்றோம். சரி, திரும்ப சொல்லுங்க, சரியா கேட்கல. திடீர் மாற்றம்னா சடன் சேஞ்ச் ஆஃப் த ஜீன் மேம்.
அந்த டிஎன்ஏல வந்து திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, அப்படி பரம்பரையா ஒரு பொருளை கடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க, மரபு பொருளை. அதுல திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நம்ம சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றோம். அதுல 2 வகை. ஒண்ணு குரோமோசோமோட சடுதி மாற்றம், இன்னொன்னு ஜீன்ல ஏற்படுற சடுதி மாற்றம். 2 வகையான சடுதி மாற்றம் வந்து இருக்கும். சரிங்களா? அதுல வர்றதா நம்ம இந்த யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டி அந்த மாற்றங்கள்லாம் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப யூப்ளாய்டின்னு என்னது? யூப்ளாடினா மேம் அந்த மடங்குல வருது மேம், கூடி குறையிறது. இதுவே அதிகமாகும். அன்யூப்ளாடினா 2NO இல்ல 3NO அந்த மாதிரி இரும எண்ணிலையோ மும்மலை எண்ணிலையோ வந்து இருக்கும். அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகும். 4 மை நிலை கூட வரும். சரிங்களா? இது அன்யூப்ளாய்டுனா கூடு அதிகரித்தல் அல்லது குறைத்தல் அந்த மாதிரி வரும். இருக்கணும், இல்லைன்னா அது வந்து கூடுதலா பெறுறது. அது வந்து அன்யூப்ளாய்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதுல நம்மளுக்கு அந்த டவுன் நோய் கூட்ட அறிகுறி அது சொல்லுவோம்ல, அது வந்து எத்தனாவது குரோமோசோம்ல ஏற்படுற மாற்றத்தினால நடக்கும்? 21 மேம், 21வது குரோமோசோம். குரோமோசோம் ட்ரைகாமி அதுல ஏற்படுற மாற்றத்தால வந்து நம்மளுக்கு நடைபெறும். இதே போல ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஒரு நோய் வந்து ஏற்படும். இந்த சடுதி மாற்றத்தால். அது முக்கியமான நோய்னா என்ன நோய் சொல்லுவாங்க? கதிர் அல்வா ரத்த சோய். இது வந்து ஓங்கு ஜீன்ல நடைபெறுமா, ஒடுங்கு ஜீன்ல நடைபெறுமா? ஓங்கு ஜீனா மேம்? ஓங்கு ஜீன்ல வந்து நடைபெறும். அதாவது அந்த ஹீமோகுளோபின்ல. அப்போ கதிரறிவால் நோயை பத்தி சொல்லுங்க, அது என்ன பிரச்சனை? மேம் கதிரறிவால் நோய் வந்தா மேம் அவங்களுக்கு மலேரியா நோய் வராது மேம், அது ஒண்ணு தெரியும் மேம். இல்ல, அதுல என்ன மாற்றம் நடைபெறும்? ரத்த சூப்பணுக்கள் எல்லாமே மேம் ரத்த சோகை ஏற்பட்டிருக்கும் மேம். உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும் மேம். இந்த பிளாஸ்மா அந்த இதெல்லாம் அந்த ஹாஃப் ஷேப்ல மாறிடும்ல மேம், மாறி அப்படியே ஒட்டும் தன்மையில போய் ஒண்ணு சிக்கிக்கலாம் மேம். அந்த கதிரறிவால் அந்த வடிவத்துக்கே வந்து அந்த செல்கள் வந்து மாறும். அதனால அது மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஹீமோகுளோபின் மூலக்கூறுல அந்த புரத பகுதி வந்து அந்த மாதிரி அந்த வடிவத்தை வந்து மாற்றம் அடைவு அந்த செல்கள்ல. சரிங்களா? அதனால கதிரறிவால் நோய் அப்படின்னு சொல்றாங்க. மெண்டல் அவரோட ஆய்வுக்கு எத்தனை பண்புகளை வச்சு டெஸ்ட் பண்ணாரு? 6 பண்புகளா மேம்? 6 பண்புகளா, 8 பண்புகளா? 7 பண்புகள் மேம். வந்து 7 பண்புகள் பண்புகள் வந்து மேம். நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து மாற்றம் அவர் எடுத்துக்கிட்டதுல எது வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்னென்ன எடுத்திருப்பாரு? விதையின் நிறம், விதையின் மலரின் நிறம், மலரின் வடிவம், கனியோட நிறம், கனியோட வடிவம். அப்ப 6 செட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மலர் எடுத்தோம்னா மலர்ல நிறமும் வடிவமும், விதை எடுத்தோம்னா விதையில நிறமும் வடிவமும், அடுத்து கனி எடுத்துப்பாரு, கனியில நிறமும் வடிவமும், லாஸ்டா தண்டுல மட்டும் தண்டோட உயரம் மட்டும் எடுத்திருப்பாரு. அப்ப 7 பண்புகளை வச்சு டெஸ்ட் பண்ணிருப்பாரு. இதுல பொருந்தாது, அவர் எடுத்த கேரக்டர்ல எது வந்து பொருந்தாதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து நம்ம பாத்துக்கலாம். மனித செல்ல எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு? 46 மேம். எத்தனை ஜோடிகள் இருக்கு? 23 ஜோடி மேம். ஜோடி 23 ஜோடிகள் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப 22 ஜோடின்றது ஆட்டோசோம், லாஸ்டா ஒரு ஜோடி அப்படின்றது அல்லோசோம் அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏல என்னென்ன பகுதி பொருட்கள்லாம் இருக்கு சொல்லுங்க. டிஎன்ஏ நைட்ரஜன், அதுதான் நம்ம கேக்கீங்க. பாஸ்பேட் தொகுதி, நைட்ரஜன் காரங்கள், சர்க்கரை தொகுதி, அதான் மேம். டிஎன்ஏல ஒரு நியூக்ளியோடைட், அப்புறம் டிஆக்சி ரைபோஸ், ஒரு நைட்ரஜன் காரம், ஒரு பாஸ்பேட் தொகுதி, இது எல்லாமே வந்து இருக்கு. யார் யாரோட இணைவாங்க டிஎன்ஏல? அடினைன், குவானைன், சைட்டோசின், அடினைன், குவானைன், அப்புறம் சார் சைட்டோசின், தைமின். அப்ப இவங்களோட வந்து இணைறாங்க அப்படின்னு பாத்துக்கணும். அடுத்த கொஸ்டின். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில இருக்கும். அதாவது கோல் வடிவு குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். அது எந்த குரோமோசோம்?
அது என்ன சென்ட்ரிக்? சப்மெட்டாவா? இப்போ நம்ம வந்து குரோமோசோம் வகைகள்ல சென்ட்ரோமியர் அடிப்படையில வகைப்படுத்தியிருப்போம். அப்புறம் அதோட பணிகள் அடிப்படையில வகைப்படுத்தியிருப்போம். ஜென்ரலா குரோமோசோம் சரிங்களா? அதுல கோல் வடிவத்துல இருக்கிறது எந்த வகையான குரோமோசோம்? இதுல குரோமோசோம் வந்து ஒரு முனையில மட்டும்தான் இருக்கும், ஒரு சைடு மட்டும் இருக்கும். அக்ரோசென்ட்ரோமிட் மேம். அக்ரோசென்ட்ரிக் இல்ல. அக்ரோசென்ட்ரிக்னா என்ன பார்த்தணும்? கீழே ஒரு பக்கம் குட்டியா இருக்கும், ஒரு பக்கம் பெருசா இருக்கும். அது அக்ரோசென்ட்ரிக். ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன சென்ட்ரிக்? அந்த ரெண்டு பகுதியுமே டீலோமியர். மட்டும் இருக்கும். டீலோசென்ட்ரிக். இவ்வளவுதான். அப்போ சென்ட்ரோமியர் அடிப்படையில 4 வகையா குரோமோசோம் வந்து இருக்கும். நான் ஸ்கிரீன்ல வரைஞ்சேன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேது, அதனால அப்படியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு முனையில ஒரு சைடு மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புத்தகத்துல அழகா படம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? அதை நம்ம வந்து பாத்துக்கணும். ஒரு முனையில இருந்துச்சுன்னா அது டீலோசென்ட்ரிக். வடிவம் வந்து கேட்பாங்க, கோல் வடிவத்துல இருக்கும். அக்ரோசென்ட்ரிக்னா சென்ட்ரோமியர் பக்கத்துல இருக்கும், ஒரு சைடு குட்டியா இருக்கும், இன்னொரு சைடு லாங்கா வந்து இருக்கும். ஒன்னு பக்கம் குட்டையான கரம், இன்னொன்னு பெரிய கரம் இருந்துச்சுன்னா அது அக்ரோசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக்னா ஈவனில் அன்ஈவனா சமமற்ற பகுதியா வந்து இருக்கும் இல்ல. அப்ப இது வந்து ஜே வடிவம் இல்லைன்னா எல் வடிவம்னு கேக்குறாங்க. இது சப்மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா சமமா இருக்கும் சரிங்களா? ரெண்டு சமமான கரங்கள் இருந்துச்சுன்னா இது வந்து டி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜே வடிவம்னா என்ன பார்த்தோம்? ஜே வடிவம் சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக். அதுக்கப்புறம் கோல் வடிவம்னா 2 இருக்கு மேம் கோல் வடிவத்துல. டீலோசென்ட்ரிக். அப்புறம் இன்னொன்னு என்னமோ அப்புறம் சொன்னீங்க. அக்ரோசென்ட்ரிக். டீல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும். இதுல ஒரு சமமான ஈவனா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஈவன் இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? சமமா இருந்துச்சுன்னா மெட்டாசென்ட்ரிக் மேம். ம் சமம் இல்லைன்னா சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அந்த டிஎன்ஏக்கு நிலைப்பு தன்மையை தர்றதுன்னா எந்த பகுதி? டீலோமியர் மேம். நிலைப்பு தன்மைக்கு டீலோமியரா பார்த்தோம். அந்த ஹைட்ரஜன் டிஎன்ஏக்கு நிலைப்பு தன்மைக்கு காரணம். அந்த இடையில இருக்க அந்த ஹைட்ரஜன் டிஎன்ஏக்கு முதுகெலும்பா இருக்கிறதுனா எது? சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி. சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி. டிஎன்ஏ மூலக்கூறு எதனால் ஆனது ஜென்ரலா? பாலிநியூக்ளியோடைட். அந்த இது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. அந்த ஏ வந்து டியோட இணைக்கும் இரட்டை பிணைப்புல, அடுத்து சி வந்து ஜியோட இணைக்கும் 3 பிணைப்புல. அது வந்து பார்த்தோம். இதுதான் நம்ம வந்து நிரப்புக்கார இணைவுறுதல். யாரு யாரோட இணைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஎன்ஏலயே நம்ம அந்த டிஎன்ஏ ஒட்டுறதுக்கு எந்த நொதி இதெல்லாம் பார்த்தோம்ல. எது DNA ஒட்டுறதுன்னா எந்த நொதி? லீக்கேஜ். வெட்டறதுக்கு சரிங்களா? வந்து இணைக்கிறதுக்கு. ஒட்டுறதுக்குன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். டிஎன்ஏ சுருளை பிரிக்கிறது அப்படின்னா எது மேம்? இது டோபோ ஐசோமரா மேம்? டோபோ ஐசோமெரஸ்ன்றதுதான் அந்த இரட்டை சுருளை பிரிச்சு அப்படியே அந்த சுருண்டு சுருண்டு இருக்குனால பிரிச்சு விடும். ஐஸ்வர்யா என்னமோ சொன்னீங்களே, சொல்லுங்க. இது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வரும். நம்ம டிஎன்ஏ துண்டுகளை வெட்டவா மேம்? தெரியலையே. யாருக்காவது தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. டிஎன்ஏ யார் படிச்சிருக்கீங்க? கரெக்டா அவங்க சொல்றது? சந்தியா மேம் ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குது. சரி, அது என்னன்னு பாப்போம். எனக்கு சரியா தெரியல. கட் பண்ணனும் தான் மேம் சொல்றாங்க. அக்கா பேசிட்டு அப்புறம் மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. கட் பண்றதுக்கு தான் மேம் சொன்னாங்க.
சரி, ஓகே. ஓகோசாகி துண்டுகள்னா என்னன்னு சொல்லுங்க. டிஎன்ஏல ஓகோசாகி துண்டுகள் பார்த்திருப்போம். அப்ப டிஎன்ஏவோட சிறிய பகுதிகளை தான் நம்ம ஓகோசாகி துண்டுகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த சின்ன பகுதி. இப்போ இதுதான் அந்த ஹெலிகேஸ் நொதியால இணைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப டிஎன்ஏல இவ்வளவு பார்த்திருக்கோம். நம்ம வேற கொஸ்டின் பார்ப்போம். வகைப்பாட்டின் படிநிலை, இதுவும் நம்மளுக்கு கேள்விகள்ல இடம்பெற்றிருக்காங்க. படிநிலை சொல்லுங்க வரிசையா. வகைப்பாட்டை எப்படி பிரிப்போம்? ஃபர்ஸ்ட் என்ன பிரிப்போம்? தொகுதி மேம். ஃபர்ஸ்ட் எடுத்துமே தொகுதி சார். மேம் கீழே மேல இருந்து தொகுதி, கீழே இருந்து போடணும் மேம். மேல இருந்து தான் ஃபர்ஸ்ட் மேம். மேல தொகுதியா ஃபர்ஸ்ட் வரும். நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேதே மேம். உலகம். மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேசுங்க. நீங்க பேசிக்கிட்டே மைக் ஆன் பண்றீங்களா? பாதியில இருந்து தான் கேக்குது எனக்கு. நீங்க ஆரம்பிக்கிறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. மைக் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேச ஆரம்பிங்க. உலகம், தொகுதி, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம், அவ்வளவுதானே மேம்? எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா வகுப்பு மட்டும் சொல்லல சார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உலகம், இந்த படிநிலை கேட்டிருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல. சரிங்களா? கடந்த ஆண்டுலயே கேட்டிருக்காங்க 2024. ஃபர்ஸ்ட் உலகம், அப்புறம் தொகுதி, அப்புறம் வகுப்பு, அப்புறம் வரிசை, அப்புறம் குடும்பம், அப்புறம் பேரினம், சிற்றினம். உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். இதுதான் அந்த வகைப்பாட்டின் படிநிலை அப்படின்னு சொல்றாங்க. இது நான் வச்சுக்கோங்க. அடுத்து காலா அசார். அந்த நோய்னா அது எந்த நோய்? காலா அசார் பூஞ்சினால ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் மேம். காலா அசார் அது அந்த அதனால ஏற்படும். அது என்னன்னா காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. பூஞ்சினால வரக்கூடிய ஒரு டிசீஸ் இல்லையா மேம் காலா அசாருங்கிறது? புரோட்டோசோவா தான் சார் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகேங்க மேம். சரிங்க. இந்த பகுதி நம்ம இடம்பெற்றிருக்கு. காலா அசார். காலா அசார் அப்படின்றது கருங்காய்ச்சல். இது காலா அசார்னா என்ன நோய்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து எந்த நோய் கிருமினால இது ஏற்படுதுன்றது ஆப்ஷன் 4 கொடுத்து நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நோய் கிருமி நோட் பண்ணிக்கோங்க. லீஸ்மோனியா டோனாவானி. லீஸ்மேனியா டோனாவானி. லீஸ்மேனியா டோனாவானி. அப்ப நோய்கள்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இந்த காலா அசார் கருங்காய்ச்சல் சொன்னேன். அது லீஸ்மேனியா டோனாவானி. இப்ப மலேரியா எந்த நோய் கிருமினால் நடைபெறும்? இது கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. மலேரியா பிளாஸ்மோடியம் ஏற்படுறது மலேரியா. எது மேம்? என்ன ஐசு? மலேரியா நோய் மேம். பிளாஸ்மோடியம் பால்சிபாரமா இல்ல பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வருமா மேம்? எது மேம்? அது வேற இருக்கா? நம்மளுக்கு கேள்வியில பிளாஸ்மோடியம் இருந்துச்சு. சரிங்களா? அது என்னன்னு பாப்போம். சொல்லுங்க சார். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்னால வரும் மேம். ஆனா கடுமையான காய்ச்சல், கடுமையான இறப்புன்னு ஏற்படுத்தக்கூடியதுதான் மேம் என்னன்னா பிளாஸ்மோடியம் பால்சிபாரம்ன்றது. அது சப்டிவிஷன். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவல், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் மேம். அதுல கடுமையான காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியது மட்டும்தான் மேம் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம்ன்றது. அப்ப பிளாஸ்மோடியம் கால்சிபெரல் அப்படின்னா நம்மளுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு இறப்புக்கு வழிவகுக்கும். அந்த வைவாஸ்ன்றது நார்மலா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி போல. சரிங்களா? இது ரெண்டும் பாத்துக்கோங்க.
கால்சிபெரல் வைவாக்ஸ். அப்ப ரெண்டுமே மலேரியாக்கு தான். அந்த சிவியர் பொறுத்து வந்து இது ரெண்டையும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்ப்போம் காசநோய். காசநோய் வந்து எதனால ஏற்படும்? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் மேம். அப்ப அதனால ஏற்படுறதா காசநோய். இது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்ல. அப்ப காசநோய் எதன் மூலமா பரவுது ஒரு கொஸ்டின்ல இருக்கு. காற்று மூலமா, உணவு மூலமா, நீர் மூலமா, மண் மூலமா? காற்று மூலமா பரவும். சரிங்களா? அப்ப என்ன காசு நோயில அஃபெக்ட் ஆகும்? லங்ஸ் மேம். நுரையீரல் அஃபெக்ட் ஆகும். லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே உணவு வழி பரவுறதுன்னா எந்த நோய் பரவும்? காலரா மேம். காலரா சொல்லலாம் மேம். நீர்வழி பரவுறது காலராங்க சார். நீர்வழி காலரா இல்ல. விப்ரியோ காலரே அந்த பாக்டீரியம்னால ஏற்படுது. அந்த இதனால விப்ரியோ காலரேன்ற நோய் கிருமினால வருது காலரா நோய். இதுவும் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. காலரா, இந்த காச நோய், அப்புறம் இந்த யானைக்கால் நோய். அதுக்கு இப்ப நம்ம பார்த்தோம்ல அட் பிரசன்ட்ல எந்த நோய் வந்துச்சு. அதே போல இந்த ஸ்கீம்ஸ்ல இந்த இலக்கு வந்து நிர்ணயிச்சிருப்பாங்கல்ல 2025க்குள்ள 2030க்குள்ள மாதிரி அட் பிரசன்ட்ல ஏதாவது ஸ்கீம் போட்டிருக்காங்களா? அப்ப நோய் டாபிக் பாக்குறோம்னா எந்த நோய் எந்த மூலமா, காற்று மூலமாவா, நீர் மூலமாவா, மண் மூலமாவா, உணவு மூலமாவா, இது எந்த வகைன்னு பார்க்கணும். அப்புறம் என்ன கிருமின்னு பார்க்கணும், இல்ல வைரஸா பாக்டீரியாவான்னு பார்க்கணும். இதனால எந்த உறுப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நோய் கிருமி இருக்குல்ல, அந்த கிருமி என்னன்னு 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நிறைய கிருமிகள் பேர் கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் வந்து அந்த தடுக்கிறதுக்கு எத்தனை டியூரேஷன், இந்த வருஷத்துக்குள்ள முழுமையா கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் போடுறாங்களே, இப்போ அது மாதிரி இலவசமா இந்த மாதிரி என்ன வேக்சின் இப்ப பிரசன்ட்ல போடுறாங்க. இப்ப நம்ம கொரோனாக்கெல்லாம் எந்த நாட்டுல இருந்து அதை வாங்கியிருப்போம், அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு நோய்கள் டாபிக்ல. இப்போ அந்த மாதிரி வியூல நம்ம படிக்கணும். ரொம்ப டெப்தா ஒன்னொன்னா வரி வரியா படிக்கிறதோட ஒரு கிளான்ஸ் நம்மளுக்கு தெரியுற மாதிரி நீங்க அந்த டாபிக் வந்து பாத்துக்கணும். இல்ல அப்ப நம்ம என்ன பார்த்தோம், உணவு வழி பரவுறது வந்து பெட்டுலிசம். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 தடவை கேட்டிருக்காங்க. 2024 2 தடவை கேட்டிருக்காங்க. பெட்டுலிசம். பெட்டுலிசம்னா என்னன்னா பொட்டுலிசம் மேம். மேம் பொட்டுலிசம் மேம். பொட்டுலிசம் மேம். பொட்டுலிசம், கிளாஸ்மோடியம் பொட்டுலிசம். நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் தப்பா ரீட் பண்ணிட்டேன். ஓகே, பொட்டுலிசம், கிளாஸ்ட்ரியம் பொட்டுலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உணவு நஞ்சாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு நஞ்சாதல்னா ஒரு சமைச்ச உணவை ஒரு 4 hours நம்ம வந்து சாப்பிட்டுறணும். இல்லைன்னா நம்மளுக்கு முன்னாடி இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து சாப்பிட்டுருவாங்க. அதுதான் ஃபுல்லா வந்து நிறைஞ்சு இருக்கும். அப்ப அந்த கெட்டு போறதுன்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து சொல்லுவாங்க உணவு நஞ்சாதல். உணவு கெட்டு போதல்தான் பொட்டுலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது உணவு வழி பரவுற நோய். இதே காற்று வழின்னு பாத்துட்டோமா. அடுத்து மண் வழி பரவுறதுனா, மண் வழி பரவுற நோய் ரணஜனி, டெட்டனஸ், இது மாதிரி இதெல்லாம் வந்து மண் வழி வந்து நமக்கு பரவும். அதுதான் டிபிடி போடுவாங்க, முத்தடுப்பூசி. டிபிடி இந்த முத்தடுப்பூசி இந்த மண் வழி பரவுற நோய்களுக்கு தான் போடுறாங்க. மாண்டாக்ஸ் சோதனை இது எந்த நோய்க்கு அந்த சோதனை? அப்ப அந்த டெஸ்டும் கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப மாண்டாக்ஸ் சோதனை எந்த நோயில, எந்த நோய்க்கான டெஸ்ட்? காச நோய்க்கான டெஸ்ட் தான் மாண்டாக் சோதனை. இப்ப அதை நான் வச்சுக்கோங்க. அதே போல வெஸ்டர்ன் பிளாட்ன்றது எந்த நோய்க்கு? இப்ப எலிசாவும் வெஸ்டர்ன் பிளாட்ஸ்டும் அப்படின்றது எய்ட்ஸ்க்கான சோதனை. மாண்டாக்ஸ்ன்றது காச நோய்க்கான சோதனை. கிளைகோசூரியா அப்படின்னா என்ன நோய்? கிளைகோசூரியா அதிகப்படியான சிறுநீர்ல வந்துட்டு குளுக்கோஸோட வெளியேறுதா மேம்? அதிகப்படியா சிறுநீர்ல வெளியேறத கிளைகோசூரியா அப்படின்னு சொல்றாங்க. பாலிபேஜியானா அதிக அளவு உணவு மேம். அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர்ல வெளியேறதுனால
என்ன பண்றது, பசி ஏற்பட்டது, நம்மளுக்கு அதிகமா பசி வந்துச்சுன்னா பாலிபேஜியா. ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சுச்சுன்னா ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சுன்னா ஹைப்பர் கிளைசீமியாவா மேம்? ஹைப்பர் கிளைசீமியா, ரத்தத்துல அதிக அளவு குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சுச்சுன்னா. அடுத்து பாலி யூரியா சொல்லிட்டோமா. பாலிடிப்சியா, அதிகப்படியான சிறுநீர் தாகம் தாகம். நீர் இழப்புனால ரொம்ப தாகம் வருது, சரிங்களா, அதுதான் வந்து பாலிடிப்சியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொன்னு என்னமோ விட்டமே, பாலி யூரியா வந்து என்னது, அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல், பாலி யூரியா. இந்தியால எத்தனை பேர்ல ஒருத்தவங்க வந்து நீரிழிவு நோயால பாதிக்கப்படுறாங்க? 8 பேர்த்துல ஒருத்தவங்க வந்து நீரிழிவு நோயால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கான சராசரி வயசுனா 40. நம்ம நாட்டுல 40 தான். மித்த நாட்டுல ஒரு 55 வயசுக்கு தான் வந்து வருது. ஆனா நம்ம நாட்டுல ஒரு 40லயே வந்து எல்லாத்துக்கும் வந்துருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ 2030 இப்ப நமக்கு 24 நடந்திருக்கா. 2030 ஒரு இறப்பை ஏற்படுத்துற ஒரு வகையில ஒரு 7வது, இந்த ஒவ்வொரு நோயா ஆர்டர் பண்ணிருப்பாங்களா, அதுல 7வது நோயா வந்து இது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து WHO வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்சுலின் வந்து இன்சுலின் அளவு வந்து அந்த கூட இருந்துச்சுன்னா குறைய ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு வந்து வருது நீரிழிவு நோயின்னு சொல்றோம். அப்ப இன்சுலின் அளவு கணையத்துல வந்து அதோட செயல்பாடு கம்மியா இருந்துச்சு, போதுமானதா இருந்துச்சு அப்படின்னா அது எந்த வகை? 2 வகை நோய் இருக்கும்ல நீரிழிவு நோயில. ஒன்னு இன்சுலின் சார்ந்தது, இன்னொன்னு இன்சுலின் சாராதுன்னு 2 வகை இருக்கும். அப்ப இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய்னா என்னன்னு சொல்லுங்க. இன்சுலின் சார்ந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு மேம் இன்சுலினை வந்துட்டு எடுத்துக்கணும் மேம். இங்க வந்து இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுறனால இந்த இன்சுலின் ஃபர்ஸ்ட் வகை ஏற்படுது மேம். இதுவே வந்துட்டு செகண்ட் வகையில வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு இருக்குது, ஆனா பட் வந்துட்டு அது போதுமான அளவு பதில் வினை புரியாம இருக்குது, அதுக்கு செகண்ட் வகை மேம். இருக்கும், ஆனா அந்த செயல்பாடு வந்து இருக்காது, அது வந்து 2வது வகை, இன்சுலின் சாராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி 2வது வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 1884 மேம். புகையிலை எதிர்ப்பு சட்டம் 1984. 2004, சரிங்களா. 2004 மே 1 கொண்டு வந்திருப்பாங்க சட்டம். ஆனா ஆன்டி டொபாக்கோ டே என்னைக்கு கொண்டாடுறோம்? புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31 புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடுறோம், நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அது 2004 ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க மேம். 2004 ஏதோ டேட் சொன்னீங்களா மேம்? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது 2004 மே 1. ஓகே மேம். எதிர்ப்பு நாள்னா மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. இப்போ உலக அளவுல 10 மில்லியன் அளவுல இறப்பை ஏற்படுத்தும் ஒரு காரணியா புகையிலை இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்ல. எந்த வருஷத்துலனா 2030. நம்ம ஏற்கனவே நம்ம 2030 7வது ஒரு நோய் காரணியா இறப்பை ஏற்படுத்துறதுல நம்மளுக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல இங்க வந்து 2030 10 மில்லியன் இறப்பை வந்து இந்த புகையிலை காரணினால ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதை அப்படின்ற வார்த்தைய எந்த வருஷத்துல இருந்து பயன்படுத்தணும்னு WHO வந்து சொல்லிருப்பாங்க, WHO. போதைன்றது மருந்து கடுமையாதல் தானே மேம்? 1985 தானே மேம்? 1985. 84 வந்து சொல்லிருக்காங்க. 1984 அந்த போதை அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். அதே போல இந்த சிகரெட் டப்பால அந்த மாதிரி எல்லாம் அந்த இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்னமோ சொல்லுவாங்களே, புகைப்பிடித்தல் உடலுக்கு தீமையானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போட ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்க சார்.
ஓகே ம் ஓகே ஆனது சார். அப்படின்னு. உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். நான் பேசுறது தெளிவா கேக்குதா எல்லாத்துக்கும்? எஸ் மேம், தெளிவா கேக்குது மேம். இப்ப சாருக்கு வந்து டவர் இல்ல போல. ஓகே சரி. எந்த இயர்ல மருந்துகளின் மேம்? தவறான 2004 மேம். அக்கா சொல்லுங்க. 1984 இருந்து. 84 சொல்லியாச்சு. அடுத்து மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26 மேம். ஜூன் 26. நம்ம மாப்போசியோட பிறந்த நாள் ஜூன் 26. அப்ப நீங்க சொன்னீங்களே 85, அது என்னன்னா போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம். அது வந்து 85. அந்த போதைன்ற வார்த்தை வந்து 84 வந்து பயன்படுத்திருக்காங்க. போதைக்கு அடிமையானல் அது மருந்துகளை சார்ந்திருக்குன்றது 84. போஸ்கோ சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 2012. திருத்தம் அப்படின்னா 2016 மேம். திருத்தம் 2018. குளுக்கோஸோட அளவு சொல்லுங்க. சாப்பிட்டா எவ்வளவு இருக்கணும், சாப்பிடறதுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கணும், உணவு சாப்பிடாததுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கணும் உடல்ல குளுக்கோஸ்? மேம், உணவு உண்ணா நிலையில 140 மில்லிகிராம் பை டெசிலிட்டர்ல இருக்கணும் மேம். இதுவே வந்துட்டு ம் சீரற்ற ரத்த குளுக்கோஸ் அளவு வந்துட்டு 200 மில்லிகிராம் பை டெசிலிட்டர்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் டயாபிட்டிஸ் இருக்குது. ஏன் மேம்? ஆமா. அப்போ 140 வந்து சாப்பிடாம இருக்கும்போது கூட நம்மளுக்கு ஆவரேஜா வந்து இருக்கணும் குளுக்கோஸோட அளவு, அதை விட்டு குறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரெப்ஸ் சுழற்சி அதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்து இருக்கு. அதே போல ட்ரை கார்பாக்சிக் அமில சுழற்சி எங்க வந்து நடைபெறுது? நீங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க. எந்த பகுதியில நடைபெறுது ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி? ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி மைட்டோகாண்ட்ரியால நடைபெறுது. சரிங்களா? இப்போ இதுல அந்த செல்லோட பகுதிகள்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுல வந்து கேள்விகளும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இந்த ஹார்மோன் சைடு வந்து நிறைய கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு எதை சொல்றோம்? ஆளுமை ஹார்மோன் தைராய்டு மேம். தைராய்டு தான் ஆளுமை ஹார்மோன். ஆளுமை ஹார்மோன். பிட்யூட்டரி ஹார்மோன். பிட்யூட்டரி தான் மேம். இது என்னது சொல்லுங்க. யாரோ சொல்றீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது சரியா. கௌசல்யா சொன்னீங்களா? சண்டையிடும் ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன். மேம் பிட்யூட்டரி ஹார்மோன் தான் மேம். தைராய்டு அதுதான் தலைமை ஹார்மோன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்மளுக்கு தைராய்டு வந்து பார்த்தோம். இதுலயே அந்த கிரிட்டினிசியம் அப்படின்றது என்னது? இப்ப குழந்தைகளுக்கு ஏற்படுறது கிரிட்டினிசியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த குள்ளத்தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதே பெரியவங்களுக்கு ஏற்படுச்சுன்னா மிக்சிடிமா அப்படின்றது பெரியவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தைராய்டு ஹார்மோன் தான் அது வந்து குறைவா சுரக்கிறதுனால இந்த 2 நோய்கள் ஏற்படும். ஒண்ணு கிரிட்டினிசியம், இன்னொன்னு வந்து மிக்சிடிமியா. இந்த கிரிட்டினிசியம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு வரும், மிக்சிடிமியா அப்படின்றது பெரியவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. மேம் அக்ரோமெகாலி ஒண்ணு வரும்ல மேம். அக்ரோமெகாலி வளர்ச்சி அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சி ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கிறது அக்ரோமெகாலி. இந்த பிட்யூட்டரி சுரப்பிகள்ல மேம் ஹார்மோன் மட்டும் இன்னும் ஒரு தாட்டி சொல்லுங்க மேம். பாப்போம்க்கா. இப்ப நம்ம கொஸ்டின் வந்து எங்க மாதிரி போட்டிருக்காங்க கேட்டிருக்காங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி நம்ம எப்ப எந்த ரத்தம்க்கு பாத்தீங்கன்னா அது மாதிரி பார்ப்போம்க்கா. மேம் இப்ப சொன்ன கொஸ்டின் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க.
என்ன பார்த்தோம்? தைராய்டு ஹார்மோன் பார்த்தோம். தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பார்த்தோம்? அது வந்து குறைவா தைராய்டுன்னா என்னது? அந்த ரத்தத்துல அந்த அயோடின் அளவு கம்மியா இருந்தாதான் அந்த தைராய்டு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்துல வந்து இந்த மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும் முன்னாடி கழுத்துல. அதுதான் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. அதே வந்து குழந்தைகளுக்கு வந்துச்சு அப்படின்னா கிரிட்டினிசியம், பெரியவங்களுக்கு வந்துச்சுன்னா மிக்சிமிடியா. இந்த கிரிட்டினிசியம் அப்படின்னா இந்த குழந்தைகள்ல என்ன பாதிப்பு ஏற்படும்னா இந்த குள்ளத்தன்மை மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? பெரியவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த உடல் எடை கூடுறது, முகம் ரொம்ப வீங்கி இருக்குது, வெயிட் போடுறது, அப்புறம் ரொம்ப சோம்பேறியா இருக்கிறது, அதெல்லாம் வந்து நடக்கும். இப்போ அயோடின் வந்து கரெக்டா நம்ம வந்து எடுத்துக்கணும். தேங்க்ஸ் மேம். இதே போல அந்த இமயமலை பகுதிகளில் இந்த நோய் வந்து அந்த அந்த ரீஜியன்ல இருக்கவங்க அந்த அயோடின் அவங்க உணவு அவங்க மண்ணிலேயே வந்து இந்த சத்து கம்மியா இருக்கனால அவங்க உணவுலாம் அயோடின் வந்து கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த இமயமலையில இருக்கவங்களுக்கு அந்த கழுத்து பகுதி வந்து வீங்கின மாதிரி இருக்கும். இல்ல அது எளிய காய்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எண்டமிக் அந்த பகுதியில மட்டும் இருந்துச்சுன்னா எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அந்த வகையான நோய் வந்து எண்டமிக் நோய். கொரோனான்றது எந்த வகையான நோய்? பேண்டமிக். பேண்டமிக். அப்ப அந்த அந்த மாதிரி அந்த நோய் வகைகள்ல அந்த பரவிய அடிப்படையில பிரிச்சிருப்பாங்களா, அதையும் நம்ம வந்து பாத்துக்கணும். ஹார்மோன்ல அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம மனிதர்கள்ல பாத்துறோம். இதே தாவரங்கள்ல பார்த்தோம்னா செல் பகுப்பை தூண்டுற ஹார்மோன்னா எதை சொல்லுவோம்? செல் பகுப்பை கட்டுப்படுத்துற ஹார்மோன் இது மேம் எத்திலீன். எத்திலின் என்ன பண்ணும்? உதிர்தல் பகுதியை உருவாக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் தாவரத்துல என்னென்ன ஹார்மோன் இருக்கும்னு சொல்லுங்க. அப்சிசிக், எத்திலீன், ஆக்சின், ஜிப்லைன், ஜிப்ரலின், அப்சிலிக், எத்திலின் அதெல்லாம் இருக்கும். இதுல எத்திலின் என்ன பண்ணும்? இது கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஒரு தடவை. இப்போ கடந்த வருஷத்துல கேட்கல, அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு எத்திலின் பயன்படுது மேம். மேம் பழங்களை பழுக்க நம்மளுக்கு வந்து எத்திலின் வந்து சொல்றோம். மேம் பழங்களை பழுக்க வைப்பதற்கு எத்திலின் பயன்படுது அது இல்லையா மேம்? தெரியல சார், அது எனக்கு சரியா. எத்திலின் வந்து பழங்களை பழுக்க வைப்பதற்கு அந்த வாயு பயன்படுத்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம். தக்காளி அதெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு எத்திலின் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்க சார். இப்போ பழங்களை பழுக்க வைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது எத்திலின்? இந்த வேர் தண்டு அதெல்லாம் வளர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இலைகள் மலர்கள் மூப்படைவதுக்கு சரிங்களா, அதுக்கு வந்து அது யூஸ் ஆகுது. விதைகளோட உறக்கத்தை நீக்குது. அதாவது அது செயல்படாம அந்த உறங்கிட்டே இருக்கனால அந்த எத்திலின் தெளிச்சோம்னா நம்மளுக்கு அதனாலதான் அந்த பழம் வந்து டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு பழுக்க ஆரம்பிச்சிருந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப விதை உறக்கத்தை நீக்குது, பழங்களை பழுக்க வைக்குது. அதே போல அந்த வேர் தண்டு அதெல்லாம் நல்லா வளர்றதுக்கு அந்த தாவரத்தை தெளிச்சோம்னா வந்து நல்ல நீச்சி தண்டு நீச்சி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு வருது, பழுக்க வைக்கிறது, இல்லைன்னா அதை மூப்படை செய்யறது, அந்த மாதிரி பகுதியெல்லாம் அந்த எத்திலின் வந்து பண்ணுது. அப்புறம் உருளைக்கிழங்கோட உறக்க நிலையை நீக்கிறதுனா எதை சொல்லுவோம்? உருளைக்கிழங்கோட உறக்க நிலை ஜிப்ரலின் வந்து சொல்லுவோம். ஓகே. ரிச்மண்ட் லாங் விளைவு. எஸ் மேம். இந்த சைட்டோகைனை பயன்படுத்தும் பொழுது தாவரங்கள் முதுமை அடைகிறத தாமதப்படுத்துறது தான் ரிச்மண்ட் லாங் விளைவு. இப்போ முதுமை அடைகிறது தாமதப்படுத்துறது. இப்போ பழங்கள்லாம் காயாவே இருக்கணும்னு நினைப்போம். அப்ப காயதான் எக்ஸ்போர்ட் பண்றது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அது வந்து பழுக்க விடாம பண்றதுக்கு நம்மளுக்கு இதை வந்து சொல்லுவோம். அதுதான் ரிச்மண்ட் லாங் விளைவுன்னு சொல்றோம். அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம்னா சைட்டோகைனின் தெளிச்சு விடுவோம். சைட்டோகைனின். ஓகேவா? அப்போ செல் உதிர்தலை தடுக்கிறதுனா நம்மளுக்கு ஆக்சின், உதிர்தலை உருவாக்குறதுக்கு எத்திலின் வரும், செல் பகுப்பை கட்டுப்படுத்துறதுக்கு சைட்டோகைனினும் வரும், ஜிப்ரலினும் வரும், தண்டு நீச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஆக்சினும் ஜிப்ரலின். அப்ப எது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
புரியுது, சொல்லுங்க மேம். உதிர்தல் பகுதி உருவாகிறதுக்கு எத்திலின். உதிர்தல் பகுதி உருவாகிறதுக்கு எத்திலின். உதிர்தலை தடுக்கிறதுக்கு ஆக்சின். உதிர்தலை தடுக்கிறதுக்கு ஆக்சின். செல் பகுப்பை கட்டுப்படுத்துறதுக்கு சைட்டோகைனின் மற்றும் ஜிப்ரலிக். தண்டு நீட்சிக்கு ஆக்சின் மற்றும் ஜிப்ரலிக் ஆசிட். தண்டு நீட்சிக்கு ஆக்சின் வரும், ஜிப்ரலிக் ஆசிட் வரும். பைலேரியா அப்படின்னா என்ன நோய்? பைலேரியா யானைக்கால் மேம். நோய். பைலேரியானா பிலேரியாவா கேக்குறீங்களா மேம்? யானைக்கால் மேம், யானைக்கால் நோயா மேம் பைலேரியான்றது? பிலேரியாவா ஊச்சரேரியா யானை மேம், ஊச்சரேரியா பான்கிராப்டின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு பேர் தானே மேம் பைலேரியான்றது? யானைக்கால் நோய், அதுக்கான நோய் கிருமி ஊச்சரேஸ். அந்த தமிழ் கொஞ்சம் மாறும் சரிங்களா? அதை நீங்க கரெக்டா நீங்க படிச்ச இதுல போட்டுக்கோங்க. ஊச்சரேரியா பான்கிராப்டி மேம். ஊச்சரேரியா பிளான்கிராப்டி, அது அந்த நோய் கிருமினால ஏற்படும் யானைக்கால் நோய். மேம் பான்கிராப்டி மேம். ஊச்சரேரியா பான்கிராப்டி மேம். ஊச்சரேரியா பான்கிராப்டி கொஞ்சம் மாறும், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சொல்லுங்க சார், நீங்க யானைக்கால் நோய்க்கு. ஊச்சரேரியா பான்கிராப்டி மேம் அப்படின்ற ஒரு பைலேரியா என்று சொல்லுவோம். யானைக்கால் நோய் மேம். பைலேரியா அப்படின்னு சொல்றாங்க யானைக்கால் நோய். இப்ப யானைக்கால் நோய் வந்தா என்ன பிரச்சனை நடக்கும்? எந்த உறுப்பு பாதிக்கப்படும்? கால் வீக்கம் பகுதி. ஏற்படும். கால்ல வீக்கம் வரும், அதாவது நிணநீர் சுரப்பில வீக்கம். இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து நிணநீர் சுரப்பில வீக்கம் யானைக்கால் நோய்க்கு கேட்டிருக்காங்க சரிங்களா? அத போல அந்த நோய் கிருமி என்ன, அந்த பைலேரியானா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். யானைக்கால் நோய்னு இது நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதே பொண்ணுக்கு வீங்கினா எந்த பகுதியில வீக்கம் நடைபெறும்? பொண்ணுக்கு வீங்கி அந்த கணத்துல இருக்க அந்த எந்த பகுதியில வீக்கம்? மேலெண்ண சுரப்பில வீக்கம் நடைபெறும் இல்ல? அது எங்கன்னு பாத்துக்கணும். மேலெண்ண சுரப்பில ஏற்படுற வீக்கம் பொண்ணுக்கு வீங்கி. எய்ட்ஸ்னா என்ன, எது பாதிக்கப்படும்? நோய் எதிர்ப்பு மண்டலம். இம்யூனிட்டி பவர் மேம். நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும் மேம். ஹெச்ஐவினால பரவும் மேம். எல்லா நோய் வந்தாலுமே பாதிக்கப்படும், அதனாலதான் உங்களுக்கு நோய் வருது. ஜென்ரலா எய்ட்ஸ்னா என்ன சொல்வீங்க? நோய் தடைக்காப்பு உயிரி மேம். ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய நோய் தடைக்காப்பு உயிரி. நோய் தடைக்காப்பு மண்டலமே பாதிக்கப்பட்டாதான் உங்களுக்கு எய்ட்ஸ் வரும். அதாவது ரத்தத்துல அந்த டி செல்களை ஃபுல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம். லிம்போசைட் ஃபுல்லாத்தையும் தாக்கும். அதுதான் ஃபைட் பண்ற ஏஜென்ட். இப்போ அதை அழிச்சிரும் இல்ல? அப்ப நோய் தடை காப்பு மண்டலம் ஃபுல்லாமே பாதிப்பட்டுச்சுன்னா அது எய்ட்ஸ். நிணநீர் சுரப்பில வீக்கம் வந்துச்சுன்னா யானைக்கால். அடுத்து மேலெண்ண சுரப்பில வீக்கம் வந்துச்சுன்னா அது பொண்ணுக்கு வீங்கி. இதை பத்தி நல்லா டீட்டெயிலா உள்ள போய் நீங்க படிச்சுக்கோங்க சரிங்களா? நம்ம கொஸ்டின் மட்டும் நம்ம எழுதுறது கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டு பாத்துக்கிறோம். அதே போல அந்த டேட்டா புக், ரெட் டேட்டா புக், சிவப்பு தர புத்தகம் அப்படின்னு சொல்லுவோமா, தரவு புத்தகம், அதுல நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு சரிங்களா? அது யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேஷன். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேஷன். என்னங்கா? கன்சர்வேஷன் ஆஃப் நெட்வொர்க்னு வராதா? நேஷன் மேம். இல்லக்கா, நேஷன் தான்க்கா. ஓகே மேம். இயற்கை பாதுகாப்புக்கான ஒரு சர்வதேச ஒன்றியம் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்தியால பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்க இருக்கு? ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியால கல்கத்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இது தந்தையா கேக்குறேன். பரிணாமத்தோட தந்தைன்னா யார் சொல்லுவோம்? பரிணாமம் கிரிக ஜோகன் மேம். டார்வின் இது மேம். வந்து கேட்டிருக்காங்க. பரிணாமம்னா யாரு? மேம் சார்லஸ் டார்வின் தான் மேம். டார்வின் சார். பரிணாமத்தின் தந்தைன்னா சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் தான் பரிணாமத்துக்கு. அடுத்து மரபியல்னா கில்கர் ஜோகன் மெண்டல் மேம். இப்ப இது எல்லாத்துக்கும் தெரியும். பரிணாமத்துக்கு யாரு, மரபியலுக்கு யாருன்னு. இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பொறுத்துகள்ல நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. நவீன நுண்ணுயிரியலின் தந்தை. நவீன நுண்ணுயிரியலின் தந்தை. ஆப்ஷன் சொல்லுங்க மேம். ஆப்ஷன் அதேதான். டார்வின் வச்சுக்கோங்க, மெண்டல் வச்சுக்கோங்க, கிளாட் பெர்னால்ட், அதுக்கப்புறம் ராபர்ட் கோச். ராபர்ட் கோச், கிளாட் பெர்னால்ட். இது ரெண்டு பேத்துல யாருன்னு சொல்லுங்க. ராபர்ட் கோச் தான் நவீன நுண்ணுயிரியலின் தந்தை. இன்னொன்னு கிளாட் பெர்னால்ட் வந்து உடற்செயலியலோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து யூட்ரோபிகேஷன் அப்படின்னா என்னது? யூட்ரோபிகேஷன் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாகறதுனால பாசி வளருது. நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமானனாலயா பாசி வளரும்? நம்மளுக்கு இது போன தடவையில கேட்ட கொஸ்டின். யூட்ரோபிகேஷன் எதுல கேட்டிருந்தாங்க? குரூப் 4லயே குரூப் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யூட்ரோபிகேஷன் மீனின் இறப்புக்கு காரணம். இந்த தண்ணிக்குள்ள மீனோட இறப்புக்கு காரணம் யூட்ரோபிகேஷனால மீனின் இறப்புக்கு காரணம் என்ன? அந்த நீர்நிலைகள்ல மேம் சொல்லுங்க ஐஷு. எஸ் மேம், அதான் மேம் நீர்நிலைகள்ல வந்துட்டு அந்த ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு கண்டென்ட் கம்மியாகிறப்ப அது மேல வந்துட்டு அதனாலதான் அந்த மீன்கள் வந்துட்டு இறக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு அந்த தாமரைகள் எல்லாம் வளர்ந்து அதிகமா அந்த நீர்நிலைகள் மேல படலமா அதெல்லாம் அந்த இந்த யூட்ரோபிகேஷனாலதான் பார்த்த மாதிரி இருக்கு. என்னன்னா அந்த நீர்நிலைகள்ல அதாவது நம்ம நிறைய செடி கொடி பாசி அதெல்லாம் நல்லா ஃபுல்லா வளர்ந்துருது சரிங்களா. இப்ப சூரிய ஒளி வந்து உள்ள போக முடியாது. நல்லா அடர்த்தியா வளர்ந்தோடனே இந்த பாசிகள் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் அடர்த்தியா வளர்ந்தோடனே உள்ள வந்து சூரிய ஒளி அவ்வளவா நம்மளால உள்ள போகாது சரிங்களா. அப்போ உள்ள இருக்க அந்த பாசிகள் அதெல்லாம் நிறைய படர்ந்து வளர்ந்துருக்கும். அந்த பாசிகள் எல்லாம் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்புறம் அது வந்து எடுத்துட்டு CO2 வெளில ஏறும். அப்ப அந்த இடத்துல அவங்க ஆக்சிஜன் எல்லாமே அந்த செடி கொடி பாசிகள் எல்லாமே எடுத்துறதுனால அந்த நீர்நிலையில ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். அப்ப அந்த மீன் என்ன பண்ணும், ஆக்சிஜன் வந்து இல்லாம இருக்கும். அப்போ அந்த ஆக்சிஜன் வந்து அங்க மிச்சதெல்லாம் எடுத்துக்கிறதுனால அந்த ஆக்சிஜன் மீனுக்கு கம்மியா கிடைக்குது. அப்ப அதனாலதான் அந்த மீன் வந்து இறந்து போயிருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யூட்ரோபிகேஷனா இவ்வளவுதான் அந்த கான்செப்ட். அந்த நீர்நிலைகள்ல அந்த சத்து வந்து நிறைய அதிகமாயிரும். இந்த சத்து அதிகமானனால என்ன பண்ணிடும், செடி நிறைய வளர்ந்துரும், தாவரங்கள்லாம் நிறைய வளர்ந்து சன்லைட் உள்ள போறது கம்மியாகி அங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ மீனுக்கு ஆக்சிஜன் இல்லாதனால மீன் வந்து இறந்து போயிடுது அப்படின்னு இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு பயாலஜில எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நோய்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க, ரத்த வகையில இருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த வகைப்பாட்டு நிலையில இருந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி எதுல இருந்து கேட்டிருக்காங்களோ அந்த பகுதியில மட்டும் நம்ம பாத்துக்கணும். காலத்தூதுவர்கள் அப்படின்னு எந்த ஹார்மோன் சொல்லுவோம்? மெலட்டோனின் ஹார்மோன். மெலட்டோனின் தான் காலத்தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து காலையில நைட்டுனா தூங்கணும், காலையில முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அது மெலட்டோனின் ஹார்மோன்னாலதான். இப்ப மெலட்டோனின் ஹார்மோன் எப்ப வந்து சுரக்கும் அப்படின்னா நம்ம வந்து இருட்டா இருக்கும் போதுதான் அந்த மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா வந்து சுரக்கும். அப்ப அந்த ஹார்மோன் நல்லா சொன்னுச்சுன்னா நம்ம நல்லா வந்து தூங்குவோம். இப்ப இது நைட் டைம் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு அதுதான் வந்து சொல்லுது. அதனாலதான் கால தூதுவர்கள் டே நைட் இதெல்லாம் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ண சொல்லுது. இதுல நம்ம பயப்படும் போது என்ன ஹார்மோன் சுரக்கும்? அட்ரினலின் ஹார்மோன். அட்ரினல் ஹார்மோன் எங்க இருக்கு? அட்ரினல் மேல வந்து அட்ரினல் ஹார்மோன் இருக்கு. அப்ப அது எந்த இடம்னு சொல்லி கேட்பாங்க, அதையும் நம்ம வந்து பாத்துக்கணும். அட்ரினல் கார்டெக்ஸ் அந்த பகுதிகளில் வந்து இருக்கும். பயப்படும் போது அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க. சண்டையிடும் பயப்படும் போது, சண்டை போடும் போது. அப்புறம் மேம் அது வந்துட்டு அட்ரினலின் தானே மேம்? அட்ரினலின் அந்த
அட்ரினல் சுரப்பி சுரக்கிற ஹார்மோன் தானே அட்ரினலின். எஸ். அதுலயே மேம் நம்ம அட்ரினல் கார்டெக்ஸ் படிப்போம். அட்ரினல் கார்டெக்ஸ்னா வந்துட்டு அந்த உயிர் காக்கும் ஹார்மோன் பார்ப்போம் மேம். அட்ரினலிங்கிறது தான் வந்துட்டு இந்த பயமுறுத்தும் சண்டையிடும் ஹார்மோன் பார்ப்போம். ஓகே, அப்போ அதை நம்ம பிரிச்சு பார்ப்போம். அட்ரிலின் அப்படின்னா பயமுறுத்தும் சண்டையிடும் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. கார்டெக்ஸ் பகுதியில சுரக்கிறது உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதை நம்ம பிரிச்சு பார்த்துக்கணும். கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் அட்ரினல் கார்டெக்ஸ் பகுதியில சுரக்கிற ஹார்மோன் கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் கரெக்ட் தான். அட்ரினல் கார்டெக்ஸ்னா உயிர் காக்கும் ஹார்மோன் மேம். அட்ரினல் மெடுலா சுரக்கிற ஹார்மோனான இந்த அட்ரினலின் நார் அட்ரினலின் தான் அவசர கால ஹார்மோன் சொல்லுவாங்க மேம். ஓகே, அப்போ கார்டெக்ஸ் அப்படின்னா உயிர் காக்கும் ஹார்மோன். அந்த அட்ரினலின்ல பிறக்கிறது மெடுலா பகுதியில பிறக்கிறது இது ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இது தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? 5 வகை வகைப்பாட சொன்னவர் யாரு? ஆர்ஹெச் விட்டேக்கர் மேம். ஆர்ஹெச் விட்டேக்கர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆர்ஹெச் விட்டேக்கர் என்னென்ன வகைன்னு சொல்லியிருப்பாரு மேம்? மொனிரா, பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை உலகம், அடுத்து தாவர உலகம், விலங்குலகம் மேம். தாவர உலகம், விலங்குலகம். இது மாதிரி 5 வகையா ஆர்ஹெச் விக்டேக்கர் வந்து பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மொனிரா, அடுத்து புரோட்டிஸ்டா, அப்புறம் பூஞ்சை, அப்புறம் தாவர உலகம், விலங்கு உலகம் பிரிச்சிருப்பாரு. இதுல அந்த ஒரு செல் பாசியில நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, கிளாமிடோமோனஸ் இதுல வந்து எந்த வகை, இந்த 5 வகையில ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த எந்த வகையில கிளாமிடோமோனஸ் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிளாமிடோமோனஸ் எந்த வகையில வரும்? மொனிரா வகையா மேம்? இல்ல, புரோட்டிஸ்டால வரும். அது ஒரு செல் பாசி. சரிங்களா? அப்ப ஒரு செல் பாசினா புரோட்டிஸ்டால வரும். இந்த ஒரு செல் விலங்குனா எது வரும்? கிளாமிடோமோனஸ் ஒரு செல். கிளாமிடோமோனஸ் அதான் ஒரு பாசின்னு சொல்லிட்டோம். அது ஒரு செல் பாசி. ஒரு செல் விலங்குனா விலங்கு சொன்னாங்க, அமீபா சொன்னாங்க. அமீபா, புரோட்டோசெர்வா, அமீபா, பாரமீசியம், யூக்ளினா, இது எல்லாமே ஒரு செல் விலங்குகள். அப்ப நம்மளுக்கு ஒரு செல் பாசி எது, ஒரு செல் விலங்குன்னு எதுன்னு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அப்ப அதையும் நம்ம வந்து பாத்துக்கணும். ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் மேம்? கிளாமிடோமோனஸ்ன்றது பாசியா மேம், விலங்குலையா மேம்? ஒரு செல் பாசிங் சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அடுத்து வாங்க, இது என்ன கேட்டேன்? ஹைப்போதலாமஸ் நம்மளுக்கு போன கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க குரூப் 2ல. என்ன பண்ணும்? உணர்வுகளை பெறுமா, உடலோட வெப்பநிலையை கட்டுப்படுத்துமா? உடலோட வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மேம். ஹைப்போதலாமஸ் உடலோட வெப்பநிலையை கட்டுப்படுத்தும். அப்ப உணர்வுகளை பெறது எது? உணர்வுகளை பெறது புரணி, பெருமூளை புரணி உணர்வுகளை பெறும். இல்ல பான்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும்? உறக்க, விழிப்பு, சுழற்சி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? அப்ப நோட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில படிக்கும் போது நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அது ரிலேட்டடா படிச்சுக்கோங்க. பான்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும்னா உறக்க, விழிப்பு, சுழற்சி. சிறுமூளைன்றது உடலை வந்து சமநிலையா வைக்கும். ஓகே, அடுத்து பூக்கும் தாவரம் என்ன, பூவா தாவரம் என்ன? இதுல இருந்து கொஸ்டின் வந்துருக்கு நம்மளுக்கு. பூக்கும் தாவரம்னா எது, பூவா தாவரம்னா எது? மேம் கிரிப்டோகேம்னா பூக்கும் தாவரம் மேம். பெனரோகேம்னா பூவா தாவரம் மேம். பெனரோஃபைட் அப்படின்னா பூக்கும் தாவரம். டெரிட்டோஃபைட் அப்படின்னா பூவா தாவரம். கிரிப்டோகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பூவா தாவரம் அப்படின்னா கிரிப்டோகிராம் இங்கிலீஷ்ல. அதே தமிழ் வார்த்தையிலையும் சொல்லி கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. கிரிப்டோகிராம் இங்கிலீஷ் வேர்டு, கிரிப்டோகிராம், பூவா தாவரம். அது அப்படியே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப அது என்னன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெரிட்டோஃபைட்டுகள், இது பெனரோஃபைட்டுகள், பூக்கும் தாவரம். அப்ப ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம்ல என்னது, பூக்கும் தாவரமா பூவா தாவரமா?
மேம் ஜிம்னோஸ்பம்னா திறந்த ஜிம்னோஸ்பம்னா வெளி தாவரம். திறந்த விதை தாவரம் மேம். ஆஞ்சியோஸ்பம்னா மூடிய விதை தாவரம் மேம். ஜிம்னோஸ்னா திறந்த விதை மேம். ஆஞ்சியோஸ்னா மூடிய விதை தாவரம் மேம். திறந்த மேம் விதை. இதுக்கு முன்னாடி கிரிப்டோ அது மட்டும் சொல்லுங்க மேம். கிரிப்டோன்னு சொன்னீங்களா மேம்? பெனரோஃபைட்னா பூக்கும் தாவரம், டெரிட்டோஃபைட்னா பூவா தாவரம். டெரிட்டோஃபைட்னா அது பெரணி அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் டெரிட்டோஃபைட்ல வரும். பூவா தாவரம் அது வந்து உண்மையான நிலத்தாவரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அதுலயே நம்மளுக்கு வந்து பூவா தாவரத்துல 3 சொல்லுவாங்க சரிங்களா? தாலோஃபைட், பிரையோஃபைட், டெரிட்டோஃபைட். தாலோஃபைட், பிரையோஃபைட், டெரிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஜர் படிச்சவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெளிவா வந்து தெரியும். அதெல்லாம் பாட்னி ஸ்டூடெண்ட், ஜுவாலஜி ஸ்டூடெண்ட், இந்த பயாலஜி படிச்சவங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்துக்கலாம். தாலோஃபைட், பிரையோஃபைட், டெரிட்டோஃபைட். இதுல அந்த பிரையோஃபைட்னா தாவர இருவாழ்வி. தாவரத்துல இருவாழ்வினா பிரையோஃபைட் சொல்லுவாங்க. 2 இடத்துலயுமே இருக்கும் பிரையோஃபைட். டெரிட்டோஃபைட்னா உண்மையான நிலத்தாவரம். அந்த அளவு கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். பிரையோஃபைட்னா தாவர இருவாழ்வி, டெரிட்டோஃபைட்னா உண்மையான தாவரம். அப்போ ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம் பார்த்தோமா, அது பூக்கும் தாவரத்துல வரும். இதுல வந்து ஆஞ்சியோஸ்பம் தான் அந்த உணவு, மோஸ்ட்லி நம்மளுக்கு உணவு தாவரம் எல்லாமே ஆஞ்சியோஸ்பம் வகையில தான் வரும். பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு யாரு முன்மொழிஞ்சிருப்பாங்க? பாப்லாடி மார்க்ஸ். லாமார்க்ஸ். பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாத கோட்பாடு லாமார்க்ஸ். நம்ம வந்து இப்ப நம்ம கையவே நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாதான் அது செயல்படும். அப்படியே எல்லாமே அப்படியே வச்சிருந்தோம்னா அப்படியே நின்றுடும். இல்ல அப்ப பயன்படுத்துது. இந்த எச்ச உறுப்பு கான்செப்ட்லாம் இதுதான். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த வாள்கள்லாம் இருந்துச்சு. இதுக்கு 4 காலம் நடக்கும்போது ஒரு சப்போர்ட்டுக்கு வால் தேவைப்பட்டுச்சு மனிதர்களுக்கு, அது இருந்துச்சு. அப்புறம் நம்ம எந்திரிச்சு நின்று நடக்கும்போது இந்த வால் வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லை. அப்ப அது எச்ச உறுப்பா வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். விலங்கியலின் தந்தை அப்படின்னா யாரு? விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில். இயற்கை தேர்வு கோட்பாடை கொண்டு வந்தவர்னா யாரு? சார்லஸ் டார்வின். ஓகே. அப்போ இந்த மாதிரி அப்ப நம்மளுக்கு ஒரு பயாலஜில ஒரு ஒரு வியூவா நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு எந்தெந்த பகுதிகள்னு. சரிங்களா? அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப என்ன பகுதிகள்லாம் நம்ம சொல்லிடணும்? ரத்தம் பார்த்திருக்கோம் மேம். அடுத்து செல்கள் பார்த்திருக்கோம். ரத்தம் பார்த்தோம், நோய்கள் பார்த்தோம். அதே போல இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமா அந்த நோய்க்கு என்னென்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் இந்த வகைப்பாடு, உயிருலகின் வகைப்பாடு பார்க்கணும். அப்புறம் அந்த செல் பிரிதல், அந்த கிரெப்ஸ் வச்சு அந்த டிஎன்ஏ, குரோமோசோம் அதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும். சரிங்களா? அப்புறம் அந்த மரபியல் அந்த கான்செப்ட்ல இதெல்லாம் வரும், இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ல எந்த மாதிரி இருக்காங்கன்னு ஒரு வியூ பாத்துக்கலாம். இப்ப நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க வந்து படிச்சுக்கணும் உள்ள போய். இப்ப நம்மளுக்கு அந்த அமிலம், காரம் இந்த பகுதிகள்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். சரிங்களா? இப்ப நீர்ல கரைஞ்சு ஹைட்ராக்சைடு அயனிகளை தந்துச்சுன்னா அது என்னது? அமிலமா காரமா? காரம் வந்து தரும். காரம் வந்து எப்படி இருக்கும்? இனிப்பா, புளிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? கசப்பு தன்மையோட இருந்துச்சுன்னா அது வந்து காரம் அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க. அக்கா நான் தான் சொன்னேன், நீங்க மைக் ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க. சட்டுன்னு மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறீங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. புளிப்பு சுவை அமிலம் மேம். புளிப்பு சுவை அமிலம். இப்பதான் கேக்குது நீங்க சொல்றது. நீங்க ஆன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோலயே பேசிடுறீங்களா? பாதிக்கு மேல இருந்துதான் கேக்குது எங்களுக்கு.
நீரில் கரையும் காரங்களுக்கு என்னன்னு பேரு? அல்கலிகள் அப்படின்னு சொல்லி பேரு. நீர்ல கரைஞ்ச காரங்களை நம்ம அல்கலிகள்னு சொல்றோம். எல்லா அல்கலிகளும் காரமா? நோ மேம், இல்ல மேம். எல்லா அல்கலிகளுமே காரங்கள் தான், ஆனா எல்லா காரமுமே அல்கலிகள் இல்ல. இது ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். எல்லா அல்கலிகளுமே காரம், ஆனா எல்லா காரமுமே அல்கலி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லும் பினாப்தலின். பினாப்தலின் ஆசிட்ல என்ன கலர்ல இருக்கும், பேஸ்ல என்ன கலர் இருக்கும்? பினாப்தலின் ஆசிட்ல நிறமற்றது மேம். காரத்துல வந்துட்டு இளஞ்சிவப்பு மேம். இளஞ்சிவப்பு. பினாப்தலின் இதுல கலர்லெஸ், ஆசிட்ல நிறமற்றது. இந்த சைடு இளஞ்சிவப்பு கலர்ல வந்து இருக்கும் காரம்னு சொல்றாங்க. அதே போல பீட்ரூட் சொல்லுங்க. பீட்ரூட் அமிலத்திலையும் காரத்திலையும் எப்படி இருக்கும்? ராஜலட்சுமி. பீட்ரூட் மேம் அமிலத்துல பிங்க் கலர்ல இருக்கு மேம், காரத்துல வெளிர் மஞ்சள். அமிலத்துல இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும், காரத்துல வெளிர் மஞ்சள் நிறத்துல வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் சிவப்பு முட்டைக்கோஸ். அமிலத்துல மேம் ரெட் இல்லைன்னா பிங்க் ஏதாவது இருக்கு மேம், காரத்துல வந்துட்டு கிரீன் கலர்ல பச்சை கலர்ல இருக்கு மேம். இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும், இந்த சைடு வந்து பச்சை நிறத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லிட்மஸ் தாள் சொல்லுங்க. லிட்மஸ் தாள் மேம் அமிலத்துல சிவப்பு கலராகவும் காரத்துல ப்ளூ கலராகவும். இது கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. அமிலத்துல சிகப்பு, காரத்துல ப்ளூ கலர்ல வந்து இருக்கும். லிட்மஸ் தாள் எதுல இருந்து எடுப்பாங்க? pH அளவீடா? இல்ல எந்த மேம் லைக்கன் என்று சொல்லக்கூடிய பூஞ்சையில இருந்து மேம். லைக்கன்ற பூஞ்சையில இருந்து எடுக்கிறது தான் அந்த லிட்மஸ் தாள் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை நிறங்காட்டிக்கு இதுதான் ஒரு உதாரணம். இயற்கை நிறங்காட்டிக்கு ஒரு உதாரணம்னா எதை சொல்லுவோம்? செம்பருத்தி தானமும் சொல்லுவோம். செம்பருத்தி, முட்டைக்கோசு. இயற்கை நிறங்காட்டிக்கு இப்போ நம்ம இதெல்லாம் ஒண்ணுன்னா போட்டு இந்த மாதிரி கலர் மாறுச்சுல, அதே போல இயற்கை நிறங்காட்டினா எந்த தாவரம்? ஹைட்ராஞ்சியா, மேக்ரோபைலா. அந்த மைக்ரோ அது கொஞ்சம் வித்தியாசப்படும், அது கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க. ஹைட்ராஞ்சியா, மேக்ரோபைலா. இதுதான் வந்து இந்த மண் பரிசோதனை. மண் வந்து அமிலத்தன்மையா இருக்கா தாரத்தன்மையா இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? அமிலத்துல ப்ளூ கலர்லயும் காரத்துல ஊதா கலர்ல இருக்கும். இதே நடுநிலையா இருந்தா வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த தாவரம். இதுதான் இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ராஞ்சியா, மேக்ரோபைலா. வயிறு கோளாறுக்கு மருந்தா எதை வந்து கொடுக்குறோம்? அமிலம் கொடுப்போமா, காரம் கொடுப்போமா? அமிலம் கொடுப்போம், காரம் கொடுப்போம் மேம். ஏன்னா நம்ம மவுத்ல ஏற்கனவே உள்ள ஒரு அமிலம் சுரந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படி காரத்தை சாப்பிட்டோம்னா நியூட்ரல் ஆயிடும். சொல்லுங்க ராஜகுமாரி, சொன்னீங்கல்ல பிஸ்மத்னு ஏதோ சொன்னேன். இது ஒரு கொஸ்டின்கா. MgOH2. MgOH2 என்னது? பால்மம். மக்னீசிய பால்மம் இல்ல MgOH2. இது வந்து மெக்னீசியம் பால்மம். அதுதான் சார். இது வந்து வயிறு கோளாறு பிரச்சனைக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நமக்கு அமிலம் காரம் நம்ம வந்து ஸ்டாண்டர்டா அதோட பண்புகள், அது எந்தெந்த வினைகள் அதெல்லாம் பார்ப்போம். ஆனா இவங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா இந்த மாதிரி கேட்டு போயிடுவாங்க. வெள்ளை அடிக்கிறதுக்கு பயன்படுறது காரம் கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், CaC. அதே போல சோப்பு தயாரிக்க NaOH மேம், சோடியம் ஹைட்ராக்சைடு மேம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுமே வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுறோம். ஓகேவா? உமிழ் நீரோட pH மதிப்பு 6 முதல் 8 வரைக்கும் இருக்கும் மேம். 6.5 to 7 மேம். இப்போ நம்மளுக்கு புது புக்ல 6.5 to 7.5 இருக்கும். பழைய புக்ல 6 to 8 வந்து இருக்கும்.
இப்ப அந்த ரேஞ்ச் வந்து பாத்துக்கோங்க 6 to 8 வரைக்கும் அந்த இதுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு உமிழ் நீர் அப்படின்னு சொல்றோம். HCl அதோட pH மதிப்பு 1 மேம். 1 மேம். HCl 1 மேம். இருக்கும். இப்ப 1 கொடுத்துருக்காங்க. இப்ப 1 இல்லைன்னா 2 இருந்தாலும் போட்டுக்கோங்க. எரிசோடா எரிசோடாவோட pH மதிப்பு எரிசோடா தான் நம்ம காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. 14 மேம். 14 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உப்புகள் பார்ப்போம். ரொட்டி சோடா தயாரிக்க எந்த உப்பு பயன்படுது? ரொட்டி சோடா சோடியம் பைகார்பனேட் மேம். சோடியம் பைகார்பனேட் மேம். பேக்கிங் சோடா சமையல் சோடா சொல்லுவோம். சமைக்கிறதுக்கு பை கொண்டு போவோமா மேம், அதனால சோடியம் பைகார்பனேட் மேம். சோடா அதாவது கேக்கு ரொட்டி செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே போல வயிற்றுல அமிலத்தை நியூட்ரல் ஆக்குறதுக்கும் பயன்படுறாங்க. சரிங்களா? ரொட்டி சோடா தயாரிக்க. உணவுல சுவையூட்டினா எது? சோடியம் குளோரைடு மேம். NaCl மேம். இப்ப உணவு உப்பு மேம் NaCl தான் உணவுக்கு. பருத்தி லெனன் துணிகள் வெளுக்க சலவை தூள் என்ன? சலவை தூள்னா அதோட இது என்னது? மூலக்கூறு வாய்ப்பாடு டிடர்ஜென்ட் தான. மூலக்கூறு வாய்ப்பாடு CaO2. அதே போல உரங்கள்ல என்னென்ன வகைன்னு பார்த்தோம். இயற்கை உரம் எது, செயற்கை உரம் எது, உயிரி உரம் எது, அதெல்லாம் தனித்தனியா எதுன்னு பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? மயில் துத்தம் சரிங்களா? அது பூச்சிக்கொல்லியா பூஞ்சை கொல்லியா? மயில் துத்தம் பூச்சிக்கொல்லி மேம். பூச்சிக்கொல்லி CuSO4 காப்பர் சல்பேட். மயில் துத்தம் இது வந்து பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எந்ததுன்னு பாத்துக்கணும். அதே போல களைக்கொல்லி ஹெர்பிசைடு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பாத்துக்கணும். நம்ம புளியில இருக்கிற அமிலம்னா என்ன அமிலம்? டாட்டாரிக் அமிலம் மேம். புளியிலையும் திராட்சையிலையும் டாட்டாரிக். கத்திரிக்காய் என்ன இருக்கும்? அஸ்கார்பிக் ஆசிட் மேம். அஸ்கார்பிக் ஆசிட் கத்திரிக்காய். அஸ்காரிக் சார். வெங்காயத்துல டானிக் மேம். வெங்காயத்துல டானிக் இருக்காது. வெங்காயத்துல சல்பியூனிக் ஆசிட் வந்து இருக்கு. எதுக்கு நம்ம வெங்காயம் உரிச்சு நம்மளுக்கு கண்ணீர் வருது? புரோபேன் டயால் எக்ஸாசைட் அது வந்து இருக்கு. அதனாலதான் அந்த இது வந்து நம்மளுக்கு காத்துல கலந்தோடனே நம்ம கண்ணுல பட்டு நம்மளுக்கு கண்ணீர் வந்து வருது. புரோபேன் டயால் எக்ஸாசைட். இதே போல முதலையில என்ன அமிலம் இருக்கு? முதலையில நம்ம இரைப்பையில இருக்க மாதிரியே HCl தான் வந்து இருக்கு. தக்காளி ஆக்சாலிக் ஆசிட் மேம். ஆரஞ்சு பழம் சிட்ரிக் ஆசிட் மேம் அல்லது அஸ்கார்பிக் மேம். எலுமிச்சை சிட்ரிக் மேம். சிட்ரிக் ஆசிட். ஆப்பிள் மாலிக் மேம். மாலிக் அமிலம். கொழுப்பு புரியல மேம். கொழுப்புல என்ன அமிலம் இருக்கு? ஸ்டியரிக் அமிலம். ஸ்டியரிக் அமிலம். கெட்டு போன வெண்ணெய் அதுவும் ஸ்டியரிக்கா மேம். கெட்டு போன வெண்ணெய் பியூட்ரிக் அமிலம். வினிகர் அசிட்டிக் மேம். அசிட்டிக் ஆசிட் வந்து. பேட்டரியில கந்தகம் மேம். கந்தகமிலம் மேம். மேம் H2SO4 கந்தகமிலம். சல்பியூரிக் ஆசிட் கந்தக அமிலம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, வலிமை மிக்க அமிலம்னா எந்த அமிலம்?
மேம் ஹச்எஃப் மேம். ஹச்எஃப் தானே மேம்? ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. அது வந்து வலிமை மிக்க அமிலம். அதே போல வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னா H2SO4 மேம். சல்பியூரிக் ஆசிட். வேதிப்பொருட்களின் அரசன். ராஜதிராவம் ராஜதிராவகம் மேம் HCl பிளஸ் நைட்ரிக் ஆசிட் மேம். HCl பிளஸ் நைட்ரிக் ஆசிட். HCl வந்து 3 பங்கும், நைட்ரிக் ஆசிட் வந்து 1 பங்கு மேம். ரெண்டு கலந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? அத மாத்தி போட்டும் கேட்டிருக்காங்க முன்னாடி பின்னாடி. அப்போ முன்னாடி பின்னாடி பார்த்து 1:3 இல்ல 3:1 போட்டுக்கணும். ராஜ திராவகம் அப்படின்னா HNO3 3HCl. இப்போ 3 பங்கு HCl 1 பங்கு HNO3 சேர்ந்ததுதான் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடிய அரிக்க வல்லதுன்னா ஹைட்ரோஃப்ளூரிக். சரி, விமானத்துல உதிரி பாகங்கள் செய்யறதுக்கு என்னது பயன்படுறோம்? மேம் டியூராலுமினியம் மேம். டியூராலுமினியம். அலுமினியம், டியூரா அலுமினியம் சரிங்களா? அதே போல ராக்கெட் தயாரிக்கணும். இப்போ விமானத்துக்கு அலுமினியம் சொன்னோம். அப்புறம் ராக்கெட் பாகங்கள் தயாரிக்க ரேடியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா? இதுல இந்த கிராக்கர்ஸ் பட்டாசுகள்ல என்ன இருக்கு? பட்டாசுகள்ல டான்சியம் வந்து இருக்கு. இல்ல அப்ப நம்ம தனிம வரிசை அட்டவணைகள்லாம் பாத்துக்கணும் எது எது என்னென்னு. மந்த வாய்க்கள் எத்தனாவது தொகுதியில இருக்கு? 18 மேம். 18வது மேம். 18 மேம். பேர்ல சொல்லுவோம் மந்த வாய்க்கல. மேம் ஹீலியம், செனான், ஜெனான் அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன பேர்ல சொல்லுவோம்? அந்த தொகுதியை வேற என்னன்னு சொல்லுவோம்? மந்த வாய்க்கல் சொல்லுவோம். பூஜ்ய வாய்க்கல் சொல்லுவோம். பூஜ்ய வாய்க்கல், பூஜ்ய தொகுதி அப்படின்னு அந்த தொகுதிகளை வந்து சொல்லுவோம். டங்ஸ்டன் விளக்குகள் தனிமம்னா டங்ஸ்டன் விளக்குகள்ல பயன்படுற தனிமம் ஆர்கான் சரிங்களா? ஆர்கான் தான் டங்ஸ்டன் விளக்குல இருக்கு. பறக்கும் பலூன்கள்ல பலூன் பறந்ததுல ஆள் நின்னுட்டே போவாங்களே, பறக்கும் பலூன்கள் ஹீலியம் வந்து இருக்கு. ஓகே. இந்த விளம்பர விளக்குகள் நிறைய கட் அவுட் எல்லாம் போட்டு இந்த பேனர் எல்லாம் போட்டு லைட் வந்து போட்டுருப்பாங்கல்ல, அதுல என்ன ஆர்கான் வந்து இருக்கும்? என்ன இது இருக்கும்? ஆர்கான் மேம். விளம்பர விளம்பரம் மந்தவாய்க்கல் மேம். எல்லாமே மந்த வாய்க்கல் தானே சார் அதுல இருக்க எல்லாமே. அதுல எந்த இது குறிப்பிட்டு கேக்குறேன். நியான் வந்து இருக்கும். நியான் வந்து விளம்பர விளக்குகள், மலை விளக்குகள் அதுல எல்லாம் நியான் வந்து இருக்கும். அதே போல தாவரத்துல இந்த பச்சைய வளர்ச்சிய இன்டியூஸ் தூண்டுறதுக்கும் இந்த நியான் தான் சொல்றோம். புற்றுநோய் சிகிச்சையில எந்த இது பயன்படுத்துறோம்? புற்றுநோய் மேம் கோபால்ட் 16 மேம். கோபால்ட் 60. கோபால்ட் ஓகே. அப்புறம் அயோடின் 121 மேம். சரிங்க. அது எதுக்குங்க சார்? அதுவும் புற்றுநோய் சிகிச்சைக்கு தானா? எஸ் மேம். அயோடின் 121. தைராய்டு தான் நினைக்கிறேன். கோபால்ட் வந்து புற்றுநோய் சிகிச்சை வரும். தைராய்டுக்கு வந்து அயோடின் அது வரும்னு நினைக்கிறேன். அது சரியா எனக்கு தெரியல, பாத்துக்கலாம் சார். உங்களுக்கு கன்ஃபார்ம் இருந்தா சொல்லுங்க. எனக்கு டவுட் மேம். அயோடின் எனக்கு படிச்சு ஆவமா இருக்கு. சரி, என்ன டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் மேம். ஓகே. அப்ப அந்த பகுதியில இருந்து வருது, நம்ம அதை வந்து பாத்துக்கலாம். கார உலோகங்கள்னா எதுன்னு சொல்லுங்க. கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள் எல்லாம் பாத்துக்கோங்கள. முதல் தொகுதியில இருக்கிறது கார உலோகம் மேம். கார உலோகங்கள முதல் தொகுதி லித்தியம், சீசியம் அது எல்லாமே. அப்ப அந்த தனிம வரிசை அட்டவணையில உள்ள ஒன்னொன்னு படிக்கலாட்டியும் அந்த தொகுதிகள் என்னென்னு வரிசையா நம்ம படிச்சுக்கணும். 14வது தொகுதி எது, 15வது தொகுதி, 16வது எது, 17, 18 இதெல்லாம் பாத்துக்கணும். நைட்ரஜன் தொகுதி வரும், கார்பன், அப்புறம் போரான், ஆக்சிஜன், ஹாலஜன் குடும்பம், அப்புறம் மந்த வாய்க்கள் வந்து வரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு சார் வந்து சொல்லியிருப்பாரு ஷார்ட்கட். நைட்ல கார்ல போயினா என்ன சொல்லுவாரு,
கார்ல போனா ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு மந்தமா ஆயிடுச்சு கால் அப்படின்னு சொல்லிப்பாரு. நைட்ல கார்ல போனா ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து மந்தமாயிருச்சு. அப்படியே நம்பர் வந்து போட்டுக்கணும். நைட்ரஜன், கார்பன், போரான், ஆக்சிஜன் குடும்பம், அப்புறம் ஹாலஜன் குடும்பம், அப்புறம் மந்த வாயுக்கள் கடைசியில். 15, 14, 13, 16 அது மட்டும் வச்சா பார்த்து. நான் ஸ்கிரீன்ல எழுதிருவேன். எழுதுனா உங்களுக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேது. அதனாலதான் அப்படியே சொல்லிட்டேன். இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் குடும்பம் நைட்ரஜன், கார்பன், போரான், ஆக்சிஜன், ஹாலஜன், அப்புறம் மந்த வாயுக்கள். இதுல தனிமங்களை உலோகம், அலோகம் அப்படின்னு பிரிச்சவர்னா யாரு? லவாய்சியர் வந்து பிரிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதே போல நமக்கு தனிமம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தொகுதிகள் பார்க்கணும். அதே போல அந்த தனிமங்கள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. அதே போல நம்மளுக்கு ஜாகிரபி சைட்ல வந்து இந்த தனிமம் எந்த பகுதியில செறிந்து காணப்படுது, எந்த மாநிலத்துல, அந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல கிடைக்கிற தனிமங்கள்னா எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாக்சைட் வந்து எந்த இடத்துல அதிகமா கிடைக்குது? சேலம் மேம். சேலம் மாவட்டம். தமிழ்நாட்டுல ஏற்காட்டுல இருக்க கஞ்சமலையில கிடைக்குது. அதே போல ஆல் ஓவர் இந்தியால இதெல்லாம் சத்தீஸ்கர்ல பிலாய்பூர் அந்த இடத்துல கிடைக்குது. அதே போல ஜார்க்கண்ட்ல கிடைக்குது. மகாராஷ்டிரா ரத்னகிரி, ராய்கர் எந்தெந்த பகுதிகள கிடைக்குது. அப்ப தனிமங்கள் இந்த மாதிரி படிச்சுக்கணும். புரை தடுப்பானாக பயன்படுவது எது? புரை தடுப்பான் ஆன்டிசெப்டிக். இல்ல நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்துறதா அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும். புரை தடுப்பானாக அயோடின் வந்து பயன்படுது. பதங்கமாதல் பண்புடையது. சரிங்களா? ஃபோலிக் ஆசிட் தெரியல எனக்கு. பாத்துக்கலாம். ரப்பரை வல்கனைசிங் செய்ய எது பயன்படுது? ரப்பரை வல்கனைசிங் செய்ய சல்பர் வந்து பயன்படுது. இது மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா. அது மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் படிக்கலாட்டையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆகுது இந்த தொகுதினா இது மாதிரி இருக்கு அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் அடுத்த வகுப்புல நம்மளுக்கு அந்த பிசிக்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியில மிச்ச பங்கு அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஓவராலா நம்ம இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம். இதை வச்சு நீங்க வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைய வகுப்பை நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.